पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபா ச மீதினி. ஓம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 4வது சாப்டர், ஞான கர்ம சந்நியாச யோகம், இல்லைன்னா ஞான யோகம் சொல்லுவாங்க இதுக்கு. இதுல முக்கியமான ஸ்லோகம் வந்திருக்கும், பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி அப்படின்னு ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 18வது ஸ்லோகத்தோட வேற ஒரு வெர்ஷன் தான் இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பேர் சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஆபாசவாதம் அப்படின்னு முக்கியமானது பேர் வச்சிருக்கோம். ஆபாசவாதம் அப்படின்னா என்ன அப்படின்னா, தங்கத்துக்கு மேல ஆபரணங்கள் நாமரூபமா தோன்றுகின்றன. வாஸ்தவத்துல தங்கம் தங்கமாதான் இருக்கு, மண்ணு மண்ணாதான் இருக்கு, மண்ணுக்கு மேல சட்டி பானை அப்படின்ற நாமரூபங்கள் இருக்கு. வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகா இத்யேவ சத்தியம், சாந்தோக்கியத்துல ஒரு முக்கியமான மந்திரம். இந்த சட்டி பானை இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் வாக்குல சொல்லக்கூடிய விவகாரத்துக்காக சொல்லக்கூடியது. மண்ணு மண்ணுன்னு நம்ம விவகாரம் பண்ண முடியாது. அந்த மண்ணுன்னு விவகாரம் பண்ண முடியாததுனால எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேரு கொடுத்துருக்கோம். நம்ம என்ன நம்ப ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, மண்ணை விட்டுட்டோம், அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணிட்டோம். அந்த நாம ரூபத்துல நமக்கு புத்தி வந்து பாத்தீங்கன்னா நின்று போச்சு. இதே மாதிரி இந்த மொத்த லோக்கமும் வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரதத்துல இருக்கு, சொப்பனத்துல வேற ஒரு லோக்கம் இருக்கு. டீப் ஸ்லீப் போனோம் அப்படின்னா அந்த இடத்துல இந்த உலகம் எதுவுமே இல்லை. மண்ணா இருந்த மாதிரி பானை சட்டி பண்றதுக்கு முன்னாடி எப்படி மண் இருந்துச்சோ அதே மாதிரி இந்த கிரியேஷன் நடக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா சதேவ சோமிய இதமக்ர ஆசி ஏக்கமேவ அத்விதீயம் அப்படின்னு மந்திரம் சொல்லுது சாந்தோக்கியம். இது எல்லாம் உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி தூக்கத்துல என்னவா இருந்தோம் அப்படின்னா வெறும் ஏக்கமேவ அத்விதீயமா, ரெண்டு அங்க இல்லவே இல்லை. இந்த உலகம் இல்லை, நான் இல்லை, எதுவுமே இல்லை. நான் மாத்திரம் ஏக்கமேவ அத்விதீயமா சச்சிதானந்தம் மட்டும் சத்தத்துவமா இருந்துச்சு. அதுதான் கிரியேஷன் ஆகும் போது என்ன ஆச்சு, ஒரே மண்ணு அநேக நாமரூபங்களை எடுத்த மாதிரி, ஒரே தங்கம் அநேக ஆபரணங்களா ஆன மாதிரி, ஒரே சத்து தத்துவம் தான் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த ஜெகத்தா அநேக ஜீவராசிகளா இருக்கு. அப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல அப்ப இப்பவும் என்னவா இருக்கு அப்படின்னா சத்தா தான் இருக்கு. தங்கம் ஆரம்பத்திலையும் தங்கம் தான், ஆபரணங்கள் பண்ணதுக்கு பிறகும் தங்கம் தான், ஆபரணங்கள் எல்லாத்தையும் லயம் பண்ணதுக்கு பிறகும் தங்கம் தான் இருக்கு. பானை பண்றதுக்கு முன்னாடியும் மண்ணு தான், பானை பண்ணினதுக்கு பிறகும் மண்ணு தான், பானை உடைஞ்சதுக்கு பிறகும் அது மண்ணு தான். அப்ப நடுவுல என்ன நடந்திருக்கு அப்படின்னா நாமரூபங்கள் வந்து போயிருக்கு. அந்த நாமரூபங்கள்ல நமக்கு அனாதி காலத்துல இருந்து என்ன உண்டாயிருக்கு அப்படின்னா சத்திய புத்தி நமக்கு எல்லாத்துக்கும் உண்டாயிருச்சு. அதனால்தான் நம்ம சொல்றோம் என்னன்னு கேட்டீங்கன்னா தூக்கத்தை பாருங்க, தூக்கத்தை பாருங்க, தூக்கம் தான் நமக்கு குருநாதர். தூக்கத்துல ஏதாவது இருக்கா அப்படின்னா தூக்கத்துல ஒண்ணுமே இல்லை, அதான் வாஸ்தவம். இப்பவும் ஒண்ணும் இல்லை. அப்ப இப்ப தெரியறதெல்லாம் வேக்கப்ல தெரியறதெல்லாம் அந்த நானுக்கு மேல இருக்கிற வெறும் கல்பிதங்கள், ஆபாசம், தோற்றம்னு அர்த்தம். ஆபாசம்னு என்னது, தோற்றம். அப்ப ஆபாசவாதம்ன்றது வேதாந்தத்துல லாஸ்ட் ஸ்டெப்புக்கு முந்தின ஸ்டெப் ஆபாசம்னு பேர். பாவிக்கிற விஷயத்துல ஆபாசவாதத்தை பாவிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப எதை பார்க்கும் போதும் நம்ம என்ன பண்றோம், ஒரு ஜுவல்லர் ஷாப்புக்கு போறோம், கம்மல் தங்கம், மூக்குத்தி தங்கம், ஒட்டியானம் தங்கம், நம்ம நாமரூபமா பார்த்துக்கிட்டு இருந்தது எல்லாத்தையும் இது தங்கம், இது தங்கம், இது தங்கம்னு ஒவ்வொன்றத்தையா ரீப்ளேஸ் நம்ம புத்தியில பண்ற மாதிரி யதார்த்த தரிசனம் பண்றது. இதே மாதிரி இந்த உலகத்துல நம்ம பார்க்கக்கூடியது எல்லாத்தையும் பிரம்மமா பார்க்கணும். பிரம்மம்னா என்னது, வேற எதுவும் இல்லை, அயமாத்மா பிரம்ம. இந்த ஆத்மாதான் உள்ள இந்த தேகத்துக்குள்ளார நான் நெஞ்சில கை வச்சு காட்டும் போது நான் சொல்றேன்.
இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியில சொல்லும் போது என்ன சொல்றோம், எல்லா தேகத்துக்குள்ளாரையும் இருக்கிறது எதுவோ அது பிரம்ம தத்துவம். டோட்டல்ல சொல்லும் போது பிரம்மம்னு சொல்லுவோம், இண்டிவிஜுவல்ல சொல்லும் போது ஆத்மான்னு சொல்லுவோம். வேற எதுவுமே இல்லை, இருக்கிறது ஒரே ஒரு தத்துவம் தான். ஒரு தத்துவத்துக்கு மேலதான் எல்லாம் கல்பிதம். அப்ப அந்த பாவிக்கிறது என்ன பண்றோம், ரீப்ளேஸ் பண்றோம். நான் இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருந்த தப்பான ஒரு பார்வை இருக்கு நாமரூபத்தை, அதை நான் இப்ப திரும்ப என்ன பண்றேன், எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணி இருக்கிறத இருக்கிற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறேன். நாமரூபங்களை எல்லாத்தையும் பிரம்மமா பாவிக்கிறது அப்படின்னு பேரு. இதுக்குதான் பிரம்ம பாவனம், பிரமர கீட்ட நியாயம் அப்படின்னு பேரு. சமாதிக்கு ஒருத்தன் போறதுக்கு முன்னாடி, சமாதி அவஸ்தைய அடையறதுக்கு முன்னாடி ஒருத்தன் என்ன பண்ணணும் அப்படின்னா, மனன காலத்துல இதை எல்லாத்தையும் பண்ணி ஆகணும். சிரவணம் முடிச்சவன் மனனம் நல்லா மெதுவா 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 நிதித்தியாசனம்னு சொல்லக்கூடிய ஆத்ம தியானத்துல உட்கார்ந்து சமாதி அபியாசத்தை அடையறதுக்கு முன்னாடி மனசுக்குள்ளார என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பிரம்ம பாவத்தை பண்ணணும். ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேதம் இல்லாம மனசு ஆனாதான் நீங்க தியானத்துல போய் உட்காரும் போது சஞ்சலம் இல்லாம சமாதி அபியாசத்தை பண்ண முடியும். 6வது சாப்டர்ல சொல்றது. இங்க இருக்கக்கூடிய பேதங்களை எல்லாத்தையும் நம்மளுடைய திருஷ்டியில தான் ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், எல்லா பேதங்களையும் நிவர்த்தி பண்ணணும். அதான் மனனம்னு பேர். அப்ப அந்த பாவம் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பேர் சொல்லிருக்கோம், பிரம்மர கீட்ட நியாயம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். எத்தர எத்தர மனோயாதி பிரம்மணஸ் தத்தர தரிசனம். எங்கெங்கெல்லாம் மனசு போகுதோ அங்கங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்தை பாவனம் செய்யணும். இதுதான் இந்த தாரணம்னு பேர். இதுக்கு பேரு தாரணம். இதுதான் பரமோதாரா. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு உத்தாரணம் தரக்கூடியது. சதாசிவ பிரம்மேந்திரன் வந்து பாத்தீங்கன்னா எழுதியிருக்காருல, சர்வம் பிரம்மமயம். அதேதான் வந்து பாத்தீங்கன்னா உபனிஷதங்கள் சொல்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் சொல்லுது சர்வம் கல்விதம் பிரம்ம. சாந்தோக்கிய உபனிஷத்து 3:14:1. சாந்தோக்கிய உபனிஷத்துல 3:14:1 சொல்லுது சர்வம் கல்விதம் பிரம்ம. இது எல்லாம் பிரம்மம் தான் அல்லவா அப்படின்னு ஞானிகள் என்ன பண்றாங்கன்னா இந்த வச்சனத்தை சொல்றாங்க. இது எல்லாம் பிரம்மம் தான். சதாசிவ பிரம்மேந்திரன் மாதிரி அனுபூதி பண்ணவங்க. அப்ப அனுபூதிக்கு போறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும், கான்சியஸ்னஸுக்கு அந்நியமா வேற இல்லை. தூக்கத்துல என்ன இருந்துச்சு, நான் மாத்திரம் தானே இருந்தேன். அந்த தூக்கத்துல இருந்த ஒரே நான் தான் என்னாச்சு, வேக்கப் ஆகும் போது வந்து பாத்தீங்கன்னா புத்தி, மனசு, இந்திரியம், தேகம், அதுக்கப்புறம் இந்த தேகத்துக்கு அப்புறம் வெளியில இருக்கிற இந்த லோகம் எல்லாம் கிரியேட் ஆச்சு. தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா யார் இருந்தா, நான் மாத்திரம், வெறும் நான் மாத்திரம், தேகம் இல்லாத நான் மாத்திரம் தான் இருந்தேன். அதான் பிரம்மம். அப்ப அந்த பிரம்மத்துக்கு மேலதான் இந்த எல்லா தேகம் முதல் கொண்டு இந்த லோகம் எல்லாம் கல்பிதம் அப்படின்னு அறிஞ்சுக்கிட்டு இதை எல்லாத்தையும் பிரம்ம திருஷ்டி பண்ணும். இதுக்குதான் மந்திரம் சொல்லுது, பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மாக்னோ பிரம்மனாகுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா. பிரம்மார்ப்பணம் அப்படின்றது இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு யஜ்யத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்பனா பண்ணுது. இந்த மொத்த ஜீவனமே வந்து பாத்தீங்கன்னா யஜ்யம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. மொத்தமும் பாவிக்கிறது, யஜ்யமா பாவிக்கிறது. இந்த கல்பனா எதுக்காக செய்யப்படுது அப்படின்னு கேட்டா, 2 விதமான கல்பனைகள் நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. ஒன்னு யதார்த்த பாவனம், இன்னொன்னு அயதார்த்த பாவனம். தேவதா உபாசனங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒண்ணுல வேற ஒன்ன பாவிக்கிறது. அதஸ்மின் தத் புத்தி. அதஸ்மின்னா அது இல்லாததில் அதனை பாவித்த. விஷ்ணுவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சால கிராமத்துல விஷ்ணுவை நம்ம பாக்குறோம் அப்படின்னா அது அயதார்த்தம்னு பேர். அயதார்த்த ஞானம், பொய்யான ஞானம். விஷ்ணு வந்து பாத்தீங்கன்னா வியாபக தத்துவம். அவரை வந்து ஒரு சின்ன கல்லுல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் விஷ்ணு அப்படின்னு நம்ம பாவிக்கிறோம். நல்லா வந்து பாத்தீங்கன்னா ரங்கநாதரா வந்து பாத்தீங்கன்னா படுக்க வச்சு அவருக்கு அலங்கார ஆராதனைகள் பண்ணி போய் நம்மளே சேவிச்சுக்கிறோம். உண்மையிலேயே விஷ்ணு அதுவா அப்படின்னா, விஷ்ணு வியாபக தத்துவம், சர்வ வியாபகமா இருக்கிறவர். அவரை வந்து அல்பமான ஒரு கல்லுல ஒரு பிரதிமால நம்ம பார்க்கிறோம். இதுக்கு என்ன பேரு அப்படின்னா, அவர் இல்லாததில் அவரை பார்த்தல், அதஸ்மின் தத் புத்தி. இதுக்கு பேரு உபாசனம்னு பேர். இல்லாத ஒண்ணுல வேற ஒண்ண கல்பனா பண்றது. சிவனை பானலிங்கத்துல பார்க்கிறது. வேற ஒண்ணுத்துல பாக்குறோம் அப்படின்னா அது பொய் தானே. சிப்பியில வெள்ளிய பாக்குறோம், பொய் தானே அது.
சிப்பி வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி இல்லை, ஆனா வந்து பாத்தீங்கன்னா சிப்பியில வெள்ளிய பாக்குறோம், காணல்ல ஜலம் பாக்குறோம், மிருகதிருஷ்டியா கைத்துல பாம்பை பாக்குறோம். அது மாதிரி பாக்குறோம் அப்படின்னா பொய்யான ஒண்ண வேற ஒண்ணுத்துல ஏத்தி பாக்குறோம்னு வச்சுங்க, அது பொய். ஆனா சாஸ்திரம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஞானம் வந்து பாத்தீங்கன்னா மெச்சூரிட்டி வரணும், ஞானத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு உபாசனா மார்க்கத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்லி வச்சிருக்கு. சாஸ்திரம் சொன்னதபடி நம்ம என்ன பண்றோம், அந்த பானலிங்கத்துல சிவனை பார்க்கிறோம், அதே நேரத்துல சால கிராமத்துல விஷ்ணுவை பார்க்கிறோம். இதெல்லாம் வந்து ஆகம விதிப்படி பெரியவங்க என்ன பண்ணிருக்காங்க, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிந்தனம், எல்லாத்துலயும் பிரம்மம் பார்க்க முடியல, அதனால நீ என்ன பண்ண அப்படின்னா இதுல நீ பிரம்மத்தை பாரு அப்படின்னு ஒரு லிமிட்ல இருந்து நம்மளை வந்து குரோ அப் பண்றதுக்காக, அந்த பாவனைகளுக்காக வந்து பாத்தீங்கன்னா பாவிக்கிறதுக்காக தான் இந்த பக்தி மார்க்கம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பொய்யா இருந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த பாவம் வந்து பாத்தீங்கன்னா சம்பாதி பிராந்தின்னு சொல்லுவோம், பலன் கொடுக்கறதா இருக்கு, நமக்கு சித்த சுத்தியை கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா பலன் கொடுக்கறதா இருக்கு. ஒரு இடத்துல மனசு குவிஞ்சு இது பிரம்மம் இது ஈஸ்வரன் அப்படின்னு பாவிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது பக்குவப்பட மெதுவா நம்ம என்ன பண்ண முடியும், அதை வந்து பாத்தீங்கன்னா வாஸ்டா நம்ம கொண்டு போக முடியும். சர்வம் ஈஷாவாசிய மிதம் சர்வம்னு கொண்டு போக முடியும், அதான் மெத்தட். இதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா விஷம்வாதி பிராந்தின்னு ஒண்ணு இருக்கு. விஷம்வாதி பிராந்தி அப்படின்னா ஒன்ன வேற ஒன்னா பாவிச்சு அதனால நமக்கு நாசம் உண்டாச்சு அப்படின்னா, கைத்துல பாம்பை பாக்குறோம், கைத்துல பாம்பை பார்த்தோன்னு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷம் கிடைக்குதா துக்கம் கிடைக்குதா அப்படின்னா துக்கம் கிடைக்குது, பயம் வருது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐயோ இது வந்து பிளாக் கோப்ராவா இருக்குமோ, நம்மளை கொத்திடுமோ, விஷம் ஏறிடுமோ, சுத்து போயிடுவோமோ பயத்தை வந்து பாத்தீங்கன்னா உண்டு பண்றது. அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிப்பியில வெள்ளிய பாக்குறோம் அப்படின்னா ஆசையோட போய் பக்கத்துல போய் எடுக்க போனதான் தெரியுது சிப்பி ஐயோ வெள்ளி போச்சு, அப்ப நமக்கு என்ன ஆகுதுன்னா துக்கம் வருது. ஜலத்தை தேடி போயிட்டு இருக்கோம், காணல் ஜலம் தூரத்துல தெரியுது, தாகத்தோட பக்கத்துல போனா கைக்கே எட்ட மாட்டேங்குது, போயிட்டே இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், காணல்ல ஜலம் பார்க்கிறோம், அது நமக்கு துக்கத்தை கொடுக்குது. எது எல்லாம் உன்னை தேடி போய் நம்ம வந்து அடையாம அது துக்கத்தை கொடுக்குமோ அந்த பிராந்திக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா விஷம்வாதி பிராந்தி. நான் டெய்லி வந்து பாத்தீங்கன்னா சுவாமிகிட்ட போய் நமஸ்காரம் பண்ணி அது பொய்ன்னு தெரிஞ்சும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கிரகத்துல நல்ல மாலையை போட்டு அழகு பார்த்து வந்து சந்தோஷப்படுறேன். அப்படி சந்தோஷப்படும் போதும் கோபுரத்தை பார்த்து இதுதான் சிவன் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணும் போதும், நீதான் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணும் போதும் உள்ளுக்குள்ளார மனசாந்தியும் சந்தோஷமும் ஒரு பெரிய ஈஸ்வர பலமும் உண்டாகுது. அப்படின்னா அதுக்கு பேரு சம்வாதி பிராந்தி. அப்ப சாஸ்திரத்துல சொன்ன எல்லா பொய்யான ஞானங்களும் வாஸ்தவத்துல சம்வாதி பிராந்தி, மனசுக்கு சாந்தியை கொடுத்து நமக்கு குவாலிட்டியை கொடுத்தோம். நம்ம இந்த உலகம் சத்தியம் இது மாதிரிலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோமே, இந்த தேகம் சத்தியம், உலகம் சத்தியம், பணம் வந்து நமக்கு எல்லாம் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறோமே, இதெல்லாம் நமக்கு துக்கத்தை கொடுக்கிறது. அதனால இதுக்கு எல்லாத்துக்கும் பேரு விஷம்வாதி பிராந்தி. இந்த ரெண்டுத்துமே பிராந்தி தான், இந்த ரெண்டுமே பிராந்தி தான். உபாசனையும் பிராந்தி தான், நம்ம லௌகிகத்துல இருக்கிற பிராந்தியும் பிராந்தி தான், பிரமஞானம் அப்படின்னு பேர். ஆனா இங்க சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா யதார்த்த பாவனம் அப்படின்னு பேர். உன்னை தப்பா நம்ம புரிஞ்சு வச்சிருந்தோம், அதை திரும்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், அதை ரீப்ளேஸ் பண்றோம். இமீடியட்டா ரீப்ளேஸ் பண்ண முடியாது, அதனால என்ன பண்றோம், திரும்ப திரும்ப இதுதான் நான் தப்பா புரிஞ்சிருக்கேன், இதுதான் சரி இதுதான் சரி அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், தப்பா புரிஞ்சு நீண்ட காலம் தீர்க்க காலம் நீண்ட ஜென்மங்கள் அநேக கோட்டி ஜென்மங்கள்ல எல்லாத்தையும் வேதத்தோட நாமரூபத்தோட பார்த்து பார்த்து பழகிருக்கோம். இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா கொஞ்சம் சாஸ்திர அறிவு வந்ததுக்கு பிறகு பாவிக்க ஆரம்பிக்கிறோம். இது எல்லாம் கான்சியஸ்னஸுக்கு அந்நியமா வேற ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, கான்சியஸ்னஸுக்கு மேல இது எல்லாம் கல்பிதம் அப்படின்னு பாவிக்க ஆரம்பிக்கிறோம். அப்ப இந்த பாவனம் யதார்த்தமா பொய்யானதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தங்கத்தை தங்கமா பார்க்கறது யதார்த்தம், தங்கத்தை ஆபரணமா பார்த்தாதான் அது பொய். அப்ப நம்ம ஆபரணமா பார்த்துக்கிட்டு இருக்க தங்கத்தை ரீப்ளேஸ் பண்றோம். நான் பார்க்கறது கம்மல், மூக்குத்தி, ஒட்டியானம், பிரேஸ்லெட் இல்லை, இது தங்கம், இது தங்கம், இது தங்கம், இது தங்கம் அப்படின்னு. அப்ப பொய்யா உண்மையாது? உண்மை, யதார்த்த பாவம். அப்ப இந்த பிரம்மார்ப்பணம் பிரம்ம ஹவிகின்ற ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா யதார்த்த பாவம் அப்படின்னு பேர். யதார்த்தத்தை பாவிக்கிறது எந்த இடத்துல வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்ம பாவத்துல மட்டும் யதார்த்தத்தை பாவிக்கிறது அப்படின்னு வச்சிருக்கு. பிரம்ம பாவனம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதுக்கான உபனிஷத்தெல்லாம் இருக்கு.
ரொம்ப முக்கியமா சொல்லுது. இந்த மாதிரி பாவிக்கும் போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவு சந்தோஷம் சாந்தியும் உண்டாகும். எந்த அளவுக்கு பேதத்தை பார்க்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து துக்கம் சம்பவிக்கும். பேதம் பார்க்கல அப்படின்னா சந்தோஷம் சம்பவிக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா யஜ்ய கல்பனை பண்றோம். பிரம்ம அர்ப்பணம். அர்ப்பணம்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதெல்லாம் அர்ப்பிக்கிறதுக்கு எதெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்டா யூஸ் ஆகுதோ, கையை வச்சுதானே ஆகுதி கொடுக்குறோம். கையில என்ன வச்சிருக்கோம், ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் மாதிரி வச்சிருப்போம், மரத்துல செஞ்சது வச்சிருப்போம். அது சுருவம் அப்படின்னு பேரு. சுருவபாத்திரம் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. அந்த கிண்ணம் ஒண்ணு இருக்கு. கிண்ணத்துல வந்து நெய் வைக்கிறதுக்கு, அபிசன்னத்தை வைக்கிறதுக்கு, அது இன்ஸ்ட்ருமெண்ட். அப்போ எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜுகு பாத்திரம்னு சொல்றோமோ, சுருவம்னு சொல்றோமோ, அர்ப்பணம் பண்றதுக்கு கையா யூஸ் பண்றோமோ, சுவாகா கொடுக்கறதுக்கு, அதுக்கு பேர் அர்ப்பணம்னு பேர். இந்த அர்ப்பணம் எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா பிரம்ம பாவிக்கிறது. இது பிரம்மம் தான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹவிர் பிரம்ம. நம்ம எந்த ஹவிஸை வந்து பாத்தீங்கன்னா ஆகுதி கொடுக்கிறோமோ, அர்ப்பணம் கொடுக்கிறோமோ, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம். ஹவிசன்னம்ன்றதும் பிரம்மம். நம்ம எதுல ஆகுதி கொடுக்கிறோமோ அந்த அக்னியும் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாகுணவ், அக்னியும் பிரம்மம் தான். அப்ப இந்த ரிச்சுவல் போகுதே, இந்த ஒரு ஹோமம் நடந்துகிட்டு இருக்குல்ல, இந்த ஹோமம் என்னது அப்படின்னா, எதெல்லாம் நம்ம பிரம்மம் பிரம்மம்னு பாவிக்கிறோமோ அப்ப அந்த கர்மமே என்ன கர்மம் ஆயிடுதுன்னா பிரம்ம கர்மம் ஆயிடுது. இந்த விதமா வந்து ஒவ்வொரு கர்மத்தையும் ஒரு சாதகன் என்ன பண்ணுவான், வீட்டுல இருந்துகிட்டு, உங்களை மாதிரி என்ன மாதிரி சன்னியாசி இல்ல, வீட்டுல இருந்துகிட்டு ரிச்சுவல் பண்றீங்க, அவங்கவுங்க கர்த்தவியத்தை பண்றீங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஞானத்தை அப்ளை பண்ணும் போது எல்லாத்தையும் பிரம்மபாவம் பண்ண 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 அந்த கர்மா என்னவாயிடுது, எல்லா கர்மமும் பிரம்ம கர்மம் ஆயிடுது. இது மெதுவா மெச்சூரிட்டி ஆகும். நீண்ட காலம் இந்த அபியாசம் பண்ண 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 மனசு வந்து பாத்தீங்கன்னா சமநிலையை அடையும், சமாதியை அடையும். அந்த சமாதி என்னது, இந்த லோகத்துல இருக்கிறது சர்வம் பிரம்மமயம் அப்படின்னு மனசு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பிரம்மம் அப்படின்னு பாவிச்சு 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 அது மனசுக்குள்ளார நல்லா ஸ்திரமாயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் சமாதி அப்படின்னு பேர். சமாதி அப்படின்னா சமதாவஸ்தா, எல்லாத்தையும் ஒன்றாய் பார்த்தல், எல்லாத்தையும் ஆபரணங்களை எல்லாத்தையும் தங்கமா பார்க்கிற மாதிரி எல்லாத்தையும் பிரம்மமா பார்க்கிறது, வெறும் கான்சியஸ்னஸா பார்க்கறது தான் சமாதி. அந்த சமாதியை அடைஞ்சோம் அப்படின்னா தேன கந்தவ்யம் பிரம்ம ஏவ. அந்த சமாதியினால அடையக்கூடிய பலன் என்ன பிரயோஜனமோ அந்த பிரயோஜனம் எது அப்படின்னா அதுவும் பிரம்மம் தான். அப்போ கர்த்தா பிரம்மம் பிரம்மனாகுதம், கர்த்தாவும் பிரம்மம், அவனால ஆகுதி கொடுக்கக்கூடிய ஹவிசன்னம் பிரம்மம், அந்த ஹவிசன்னத்தை கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ற அந்த சுவபாத்திரம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம், அந்த அக்னி பிரம்மம், அந்த கர்மத்தினால உண்டாகிறதுக்கு பிரம்ம கர்மம், அந்த அதனால உண்டாகிறது சமாதி, அந்த சமாதியினால் அடையக்கூடிய பிரயோஜனமும் பிரம்மம். அப்ப சர்வம் பிரம்மமயம். இது ஒரு அக்னிஹோத்திர கல்பனா சொல்லப்பட்டிருக்கான. நம்ம என்ன பண்ண போறோம், பண்ற எல்லா காரியத்திலையும் இந்த திருஷ்டியை கொண்டுட்டு வரணும். இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னா, சாப்பிடும் போது எல்லா இடத்துலையும் இந்த ஃபேமஸா இந்த ஒரு ஸ்லோகம் சொல்றது வந்து எல்லா ஆத்தியாத்மிகம் எங்கெல்லாம் இன்ஸ்டிடியூஷன் இருக்கோ எல்லா இன்ஸ்டிடியூஷன்லயும் இதை சொல்றாங்க. நிறைய ஸ்கூல்ஸ்ல எல்லாம் கூட இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப எந்த கர்மா பண்ணினாலும் வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம திருஷ்டி பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம், இந்த ஸ்லோகத்தை உபயோகப்படுத்துகின்றோம். பாஷ்யத்துக்கு வந்திருக்கு பிரம்ம அர்ப்பணம். பிரம்ம அர்ப்பணம்னு பிரிக்கணும். ஏன கரணேன பிரம்மவித்து ஹவிஹி அக்னவ் அர்ப்பயதி தத்து பிரம்ம ஏவ. அதாவது பிரம்மவித்து, பிரம்மத்தை அறிந்தவன், வீட்டுல இருந்துகிட்டு பிரம்மம் எது ஆத்மா எது அனாத்மா எதுன்னு அறிஞ்சவன், மண்ணு எது சட்டி எதுன்னு பிரிச்சு தெரிஞ்சவன், அவன் தான் பிரம்மத்தை அறிந்தவன். பிரம்மவித்து பிரம்மத்தை அறிந்தவன் வந்து பாத்தீங்கன்னா ஏன கரணேன எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமா, கரணம்னா இன்ஸ்ட்ருமெண்ட், எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமா அக்னியில ஹவிஹி அர்ப்பயதி. ஹவிஸ வந்து பாத்தீங்கன்னா ஹவிசன்னம், பால்ல வேக வைக்கப்பட்ட பச்சரிசி, அதுல நெய்ய கலந்தீங்கன்னா ஹவிசன்னம் ஆயிடும். அந்த ஹவிசன்னத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆகுதி கொடுக்குறோம். எதனால கொடுக்குறோம், எங்க என்னெல்லாம் யூஸ் ஆகுது இன்ஸ்ட்ருமெண்டா, கையு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அதுக்கப்புறம் மரத்துல செய்யப்பட்ட ஒரு அந்த ஸ்பூன் கரண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்,
இந்த எதனால கொடுக்கிறோமோ அது பிரம்மம். அர்ப்பணம்ன்றதுக்கு அர்த்தம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட், ஆகுதி கொடுக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் பிரம்ம ஏவ, இது பிரம்மம் தான். இது பஷ்யதி, இந்த விதமா பார்க்கின்றான். தஸ்ய ஆத்ம வெதிரேகேன அபாவம் பஷ்யதி, அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பிரம்மத்தை அறிந்தவன் ஆத்மாக்கு அந்நியமா வேறு ஒன்றை பார்ப்பதில்லை. இப்ப நான் பாடம் எடுக்கிறேன், இந்த பாடத்துல இன்ஸ்ட்ருமெண்ட் எது நான் பாடம் எடுக்கிறதுக்கு அப்படின்னா இந்த வாக்கு தான் பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட். வாயினால பேசுறேன், இந்த கையை ஆட்டி ஆட்டி பேசுறேன், ஆக்ஷன்லாம் பண்றேன். நான் தலையை பாத்தீங்கன்னா ஆக்ஷன் பண்றேன், இந்த கண்ணை பாத்தீங்கன்னா அப்பப்போ விரிச்சு பாத்தீங்கன்னா விரிச்சு விரிச்சு காட்டுறேன். அப்ப இந்த தேகம் பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கு இப்ப டீச்சிங் பண்றதுக்கு. அப்ப இது வாஸ்தவத்துல இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது பிரம்மம் தான். அப்ப என்ன பாவம் வரணும் அப்படின்னா, இந்த இன்ஸ்ட்ருமெண்டா நான் யூஸ் பண்ற இந்த வாக்கு, இந்த கை காலு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிரம்மம் தான் அப்படின்னு பார்க்கணும். பிரம்மத்துக்கு அந்நியமா வேற எதுவுமே இல்லை அப்படின்னு பார்க்கணும். ஆத்மாவை அறிந்தவன். ஆச்சாரியர் அடுத்ததுக்கு வரார். யதா, எந்த விதமா அப்படின்னா, சுப்திகாயாம் ரஜத அபாவம் பஷ்யதி தது உச்சியதே பிரம்மயேவ அர்ப்பணம். நம்ம என்ன பண்றோம், தூரத்துல பாத்தீங்க அப்படின்னா, தூரத்துல சிப்பி இருக்கு, கடற்கரை ஓரம் போறோம் சீஷோர்ட்ட, தூரத்துல பாத்தீங்கன்னா நமக்கு மினுக்கு 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 மினுக்குன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் மின்னுது. அப்படியே நம்ம நினைச்சோம் ஆஹா அங்க வெள்ளியா கிடக்குது அப்படின்னு நினைச்சு பக்கத்துல போய் பாக்குறோம். பார்த்தோடு தான் தெரியுது என்னன்னு கேட்டீங்கன்னா சிப்பி அப்படின்னு. அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, முதல்ல நமக்கு பார்க்கும் போது சிப்பியில வெள்ளி தெரிஞ்சுது, பக்கத்துல போனதுக்கு பிறகு அது வெள்ளி இல்லை அது சிப்பின்னு தெரியுது. அப்போ வெள்ளி தெரிஞ்ச இடத்துல சிப்பி இது சிப்பி இது சிப்பி இது அப்படின்னு நம்ம பாக்குறோமே, அது யதார்த்தமா அயதார்த்தமா, பொய்யா உண்மையா அப்படின்னா உண்மை. அப்ப அதான் இங்க ஆச்சாரியர் சொல்றாரு, எந்த விதமா சுப்திகாயாம், சுப்திகா அப்படின்னா சிப்பி, சிப்பியில பாத்தீங்க அப்படின்னா ரஜத அபாவம், இது வெள்ளி இல்லை இது சிப்பி, இது வெள்ளி இல்லை இது சிப்பி அப்படின்னு எவன் பார்க்கிறானோ, வெள்ளி இல்லை சிப்பி சிப்பின்னு பாக்குறது யதார்த்தம் தானே, உண்மை தானே. சிப்பிய பாத்தீங்கன்னா மோகம் உண்டாகல, நமக்கு மயக்கம் உண்டாகல, ஆசை உண்டாகல, காமக்ரோதம் உண்டாகல. அதே நேரத்துல சிப்பியில வெள்ளிய பாத்தீங்கன்னா என்ன உண்டாகுது, நான் ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா நல்ல சில்வர் கிடைச்சதுன்னா, வெள்ளி கிடைச்சதுன்னா ருத்ராட்சத்தை பாத்தீங்கன்னா கோத்துக்கலாம், மணி நல்லா கோத்து ஒரு வெள்ளியில ருத்ராட்சத்தை கோத்துக்கலான்னு ஆசைப்பட்டேன். தூரத்துல பார்த்தா வெள்ளியா கிடக்குது, ஆஹா எடுத்து நம்ம மாலை கோத்துக்கலான்னு ஆசையோட போய் பக்கத்துல பாக்குறேன், மோகம் பங்கமாயிடுச்சு, சிப்பி தான் கிடைச்சதா. ஐயோ, அப்ப ஹர்ட் ஆகிறோமா, நம்ம ரொம்ப துக்கத்தை அடைகிறோமா. அப்போ எங்கெல்லாம் பிரம்மஞானம் உண்டாகுதோ அந்த பிரம்மஞானம் ஒன்ன வேற ஒன்னா பார்க்கும் போது துக்கம் கொடுக்கும். இதே நேரத்துல பாத்தீங்கன்னா சிப்பிய வெள்ளியா பார்த்ததுக்கு பிரம்மஞானம், அதே வெள்ளியா பார்த்ததை இது வெள்ளி இல்லை இது பாத்தீங்கன்னா சிப்பின்னு பார்க்கும்போது மோக பங்கம் ஆச்சு அப்படின்னா மயக்கம் போகுது, நம்முடைய ஆசைகள் எல்லாம் போகும். அங்க யதார்த்த தரிசனம் இருக்கணும். அது மாதிரிதான் இங்க பாத்தீங்கன்னா நம்ம தனித்தனியா இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் பேதத்தோட பார்த்தோம். என் வாக்கு பாத்தீங்க அப்படின்னா வேற, என் கை வேற, என் உடம்பு வேற, என்னோட கால் வேற அப்படின்னு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் பார்த்தோம். ஆனா வாஸ்தவத்துல இது எல்லாம் தூக்கத்துல இருந்துச்சா? தூக்கத்துல ஒண்ணுமே இல்லையே. அப்ப தூக்கத்துல பாத்தீங்கன்னா நான் சுகஸ்வரூபமா இருந்தேன்ல, அதுதான் இருந்துச்சு தூக்கத்துல. அந்த நான் சுகமா தூங்குனேன்னு இருந்த நான், சுகஸ்வரூபமா இருந்த நான் தான் ஜாகிரத அவஸ்தைக்கு வரும்போது அந்த நானுக்கு மேல இந்த கை காலு மூக்கு வாய் எல்லாம் வச்ச தேகம் வந்துருச்சு, இன்ஸ்ட்ருமெண்ட் வந்துருச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், யதார்த்தம் எது அப்படின்னா நான்றது யதார்த்தம், நானுக்கு மேல இது எல்லாம் கல்பித்தம், சிப்பியில வெள்ளி மாதிரி. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஜாகிரதத்துல இருக்கும் போதே பாத்தீங்கன்னா எதை பாவிக்கணும் அப்படின்னா, இந்த தேகம் என்பது வாஸ்தவத்துல பொய்யானது, தோற்ற மாத்திரம். இதுல வாஸ்தவத்துல எதிரா நான் தான் சத்தியமானது அப்படின்னு பாவிக்கிறது யதார்த்த பாவனம். சிப்பியில பாத்தீங்கன்னா வெள்ளிய பார்த்தோம் அப்படின்னா பொய், அந்த சிப்பியில வெள்ளியோட அபாவத்தை இல்லாமைய பார்க்கிறோம், வெள்ளியோட இல்லாமைனா சிப்பிய பார்க்கணும். அதே மாதிரி அர்ப்பணம், அர்ப்பணம்ன்றது பாத்தீங்கன்னா அந்த ஸ்பூனோ
அந்த சுருபாத்திரத்திலையோ இதுலயோ இன்ஸ்ட்ருமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்னு பார்க்காம அதை பிரம்மமார் பார்த்தல். அப்ப எதெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாத்தையும் பிரம்மமா பாவிக்கிறது. அதுதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரம்மஏவ அர்ப்பணம் இது. யதா எத்து ரஜதம் தத்து சுத்திகாயேவ இது. எப்படி அப்படின்னு கேட்டா, எது ரஜதமா தெரியுதோ, வெள்ளியா தெரியுதோ, அது வாஸ்தவத்துல வெள்ளி இல்லை, அது சிப்பி. இப்ப நீங்க முதல் முறை மோகம் வந்துச்சு, ஏமாந்து போயிட்டீங்க. அடுத்த முறை ஷீஷோர் போறீங்க. அப்ப அடுத்த முறை ஷீஷோர் போகும்போது நமக்கு விவரம் தெரியும். அப்ப நம்ம என்ன பார்க்கிறோம், நமக்கு கண்ணுக்கு என்ன தெரியும், வெள்ளி மாதிரியே மினுக்கு மினுக்கு மினுக்குன்னு நல்லா வந்து பாத்தீங்கன்னா தெரியும். ஆனாலும் நமக்கு என்ன பண்ணுவோம், மோகம் உண்டாகுமா? உண்டாகாது. நம்ம பார்க்கும் போதே பார்க்கிறோம், சிப்பியில வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி தெரியுது. அந்த வெள்ளி தெரியும் போதும் அது சிப்பியாதான் இருக்கு அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், எதா எது ரச்சதம், எது வெள்ளியா தெரியுதோ அது வாஸ்தவத்துல சிப்பி அப்படின்னு சுத்திகா ஏவ இது இந்த விதமா பார்க்கிறது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம அர்ப்பணம் இது அசமஸ்தே பதே. பிரம்ம அர்ப்பணம்னு தனித்தனி சப்தம், சமாச பதம் இல்லை அப்படின்னு கிராமர் ரூல் படி சொல்லுது, தனித்தனி பதம். அப்ப பிரம்மம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அர்ப்பணமா நம்ம எதை கொடுக்குறோமோ இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த அர்ப்பணம் பிரம்ம ஏவ அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுக்கு அடுத்தது எது அர்ப்பண புத்தியா கிரகீதே லோகே. ஆச்சாரியா சொல்ற, நம்ம அர்ப்பண புத்தினா என்ன அர்த்தம், இன்ஸ்ட்ருமெண்ட்னு எழுதிங்க. அர்ப்பணம்னா இன்ஸ்ட்ருமெண்ட். எதெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்டா இந்த உலகத்துல நம்ம யூஸ் பண்றோமோ, ஹோமத்துக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் எது, அவனம் கொடுக்கறதுக்கு அந்த சுரு பாத்திரம், ஜுகு பாத்திரம், இதெல்லாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து உலகத்துல இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரின்னு விதவிதமான இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம யூஸ் பண்றோம் உலகத்துல. அர்ப்பண புத்தியா கிரகீதே லோகே. உலகம் எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்டா கிரகணம் பண்ணுது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அதாவது அஸ்ய பிரம்மவிதோ. ஆனா பிரம்மத்தை அறிந்தவன் என்ன பாவிக்கிறான் அப்படின்னா, சிரவணம் முடிஞ்சு மன்னத்தோட பரிபக்குவமாக ஆக ஆக மனநம் நல்லா போனாதான் இந்த பாவம் உண்டாகும். ஏகாந்தமா இருந்துகிட்டு இது எல்லாம் பிரம்மம், இது எல்லாம் பிரம்மம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாத்தையும் பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மையேவ இத்தியர்த்தக. அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் பிரம்மமாவே பார்க்கிறான் அப்படின்னு அர்த்தமாகுது. பிரம்ம ஹவிகி அடுத்த பதம் சொல்லுது, பிரம்ம ஹவிகி. பிரம்மம் தான் ஹவி. ஹவிசன்னமா நம்ம ஆகுதி கொடுக்கிறோமே, சுவாஹா சொல்லி ஆகுதி கொடுக்கிறோம், நெய்ய கொடுக்கிறோம், ஆஜ்யம்னு பேரு. அதே மாதிரி ஹவிசன்னத்தை கொடுக்கிறோம், நிறைய திரவியங்களை வந்து பாத்தீங்கன்னா ஆகுதி கொடுக்கிறோம். நல்ல ஒரு சண்டி ஹோமத்தை பாத்தீங்க அப்படின்னா விதவிதமான அர்ப்பணம் கொடுக்கறது, நிறைய ஆகுதி கொடுப்பாங்க. அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம ஏவ. ஏன்னா தூக்கத்துல வந்து யார் இருந்தா, நான் மாத்திரம்தான் இருந்தேன். தூக்கத்துல இருந்து வேக்கப் ஆகும் போதுதான் புத்தி, மனசு, இந்திரியங்கள், தேகம், அதுக்கப்புறம் இந்த ஜெகத்துன்னு பாக்குறோம். இந்த ஜெகத் வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல என்னது, தூக்கத்துல இல்லவே இல்லை. அப்ப நான் மாத்திரம்தான் இருந்தேன். நானுக்கு மேலதான் வேக்கப் ஆனதுக்கு பிறகு இந்த ஜெகத்து கல்பிதம், சிப்பிக்கு மேல வெள்ளி மாதிரி. அப்ப இந்த உலகத்துல நான் பார்க்கிறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம் தான். அப்ப நான் ஆகுதி கொடுக்கறதுக்காக நான் எந்த நெய்யை எடுக்கிறேனோ, எந்த விஷயத்தெல்லாம் ஆகுதி கொடுக்கறனோ, நல்ல வஸ்திரத்தை, பட்டு வஸ்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா பட்டு புடவையை வந்து நல்லா ஆகுதி கொடுக்குறேன் அப்படின்னா பூர்ணாகுதியில எதெல்லாம் கொடுக்குறோமோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம் தான், நான் மாத்திரம்தான், நான் தான் இந்த வஸ்துக்களா தெரிகிற. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா பிரம்ம ஹவிஹி. பிரம்மம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹவிசா நம்ம எதை கொடுக்குறோமோ அதுவும் பிரம்மம் தான். ததா எது ஹவிர் புத்தியா கிரகியமானம் தத்து பிரம்மையேவ அசிய. எதையெல்லாம் நம்ம ஹவிர் புத்தியா, ஹவிர்னா அவிசா கொடுக்குறோமோ, ஆகுதி கொடுக்குறோமோ, உலகத்துல விதவிதமா இருக்கு. நிறைய ஆகுதி கொடுக்கறதுக்கு ஒவ்வொரு ஹோமத்துக்கும் ஒவ்வொரு தேவதைக்கும் ஆகுதி கொடுக்குறோம். ஆகுதி கொடுக்குற மாதிரியே தான் நம்ம சாப்பிடும் போது என்ன பண்றோம், ஆகுதி கொடுக்குறோம். அதாவது சாப்பிடும் போது இந்த பிரம்மார்ப்பண மந்திரத்தை ஏன் சொல்றோம் தெரியுங்களா, நான் எதையெல்லாம் கொடுக்குறனோ உள்ளுக்குள்ளார ஜாட்டராக்னி அப்படின்னு உள்ளுக்குள்ளார ஒரு அக்னி இருக்கு. தொப்புள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா நாபிஸ்தே ஸ்தானத்துல இருக்கு. அந்த அக்னி தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, எல்லாத்தையும் டைஜஸ்ட் பண்ணுது. அப்ப நம்ம கொடுக்குறமே உள்ளுக்குள்ளார சுவாகா உள்ள போடுறோம் சாப்பாடு. ஒவ்வொரு சாப்பாடு வந்து ஒவ்வொரு கவலம் உள்ள போடும் போதும் அது என்ன அப்படின்னா நீங்க எதை வேணா சாப்பிட்டுக்குங்க.
சாப்பிட்ற எல்லாமே ஆகுதி கொடுக்குறோம். அந்த ஆகுதி எல்லாம் என்ன அப்படின்னா பிரம்ம ஏவ. அப்ப பிரம்ம ஞானிக்கு அஸ்யனா அஸ்ய பிரம்ம விதா. இந்த பிரம்ம ஞானிக்கு வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் இந்த உலகம் அபிசுன்னு தனியா பேதத்தோட பாக்குதோ இந்த பிரம்ம ஞானிக்கு வந்து அது எல்லாமே பிரம்மம் தான் என்று அர்த்தமாகிறது. அதுக்கப்புறம் ஆச்சரிய சொல்ற ததா பிரம்ம அக்னவ் இது பிரம்மாக்னவ் இது சமஸ்தம் பதம். பிரம்மாக்னவ் அப்படின்றது ஒரே பதம், சமாச பதம்னு பேரு, ஒரே பதம். பிரம்ம ஏவ அக்னவ் இது பிரம்மாக்னவ். பிரம்மமே அக்னி. அக்னி எது? நம்ம ஆகுதி கொடுக்குறோமே அக்னி, அது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் பிரம்மம் தான். அப்ப அக்னி பிரம்மம், அக்னியில கொடுக்கக்கூடிய ஆகுதி பிரம்மம், அந்த ஆகுதியை கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டும் பிரம்மம். அக்னி அப்படி பிரம்ம ஏவ. அக்னியும் கூட வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம் தான். ஆகுதி கொடுக்கிற அக்னியும் பிரம்மம் தான். ஏவ எத்திர ஹூயத்தே பிரம்மனா கர்த்தா. எந்த அக்னியில வந்து பிரம்மம் என்ற கர்த்தாவினால், அப்ப கர்த்தா யாரு சுவாமி? ஆகுதி கொடுக்கிறவன் யாரு? அப்ப நான் ஆகுதி கொடுக்கிறவனும் பிரம்மம் தான். அப்ப கர்த்தாவா இருக்கிற நான் பிரம்மமா இருக்கேன். நான் கொடுக்கிற அக்னி, ஆகுதி கொடுக்கிற அக்னி பிரம்மம், ஆகுதி கொடுக்கப்படுவதும் பிரம்மம், அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்டும் பிரம்மம். அப்ப பிரம்மம் என்ற கர்த்தாவினால், பிரம்மனா கர்த்தா, பிரம்மம் என்ற கர்த்தாவினால் பிரம்ம ஏவ கர்த்தா இத்தியர்த்தக. தெளிவா சொல்லிட்டு பிரம்மம் தான் கர்த்தா, பிரம்மம் தான். நீங்களோ நானும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஞான யஜ்ஞம் நடந்துகிட்டு இருக்கு. இதுல ஞான யஜ்ஞத்துல யார் யார் என்னென்ன? நான் கர்த்தாவா இருக்கேன், நான் ஆகுதி கொடுக்குறேன். உங்களோட காதுகள் இருக்குல்ல, காதுகள் தான் வந்து பாத்தீங்கன்னா அக்னி. என்னுடைய சப்தங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆகுதி, ஹவிசன்னம். என் சப்தங்கள் எல்லாம் உங்க காது வழியா உள்ள போகுதா? அப்போ உங்க காது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரோத்திரம் தான் வந்து பாத்தீங்கன்னா சிரவணம் பண்றீங்க, அக்னி. அப்ப நான் என்ன பாவிக்கணும் அப்படின்னா உங்களுடைய காதுகள் எல்லாம் அக்னி, பிரம்மாக்னி. கர்த்தாவா இருக்கிற நான், ஆகுதி கொடுக்கிற நான் பிரம்மம். இந்த சப்தம் ஆகுதியா உள்ள போகுது, இது பிரம்மம். இத இன்ஸ்ட்ருமெண்ட், எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்றேன்? இந்த வாக்கை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஆகுதி கொடுக்கிறேன், இந்த வாக்கு பிரம்மம் அப்படின்னு பாவிக்கிறது. எத்து தேன ஹுதம், எது வந்து பாத்தீங்கன்னா அவனால் கொடுக்கப்பட்டதோ, தேன கிரியா தது பிரம்ம ஏவ. இந்த கர்மமே என்ன கர்மா? கர்த்தாவா இருக்கக்கூடிய பிரம்மத்தினால் அந்த ஆகுதின்ற பிரம்மம், அந்த பிரம்மன்ற அக்னியில இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கிற பிரம்மத்து மூலமா ஆகுதி கொடுக்கப்படுது. அப்ப இந்த மொத்த கிரியாவும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மா, ரிச்சுவல் நடக்குதே. இந்த கருமமே வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம ஏவ. இந்த கருமமே பிரம்மமாக ஆகிவிடுகிறது. அதுக்கப்புறம் எத்து தேன கந்தவியம் பலம். அந்த பிரம்ம கருமம் அப்படின்னு சொல்றது மூலமா எது வந்து பாத்தீங்கன்னா எந்த பலன் அடையப்படுறதா இருக்கோ, அடையத்தக்கதா எந்த பலன் இருக்கோ. ஒரு கர்மா பண்ணினீங்கன்னா பலன் கிடைக்குமே சுவாமி. அப்ப நம்ம இப்ப பண்ணக்கூடிய கர்மால வந்து பாத்தீங்கன்னா பலன் இருக்கணுமே. அப்படின்னா அந்த பலன் ததபி பிரம்ம ஏவ, அந்த பலனும் கூட பிரம்மம் தான். அப்ப எல்லாம் பிரம்மத்துக்கு வந்தாச்சு. கர்த்தா பிரம்மம், அந்த கர்த்தாவினால் கொடுக்கக்கூடிய அர்ப்பணம் பிரம்மம், அந்த ஆகுதி பிரம்மம், ஆகுதியை கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட் அர்ப்பணம் பிரம்மம், ஆகுதி கொடுக்கிற அந்த அதிஷ்டானமா இருக்கிற அக்னி பிரம்மம், அது மூலமா அடையக்கூடிய பலனும் பிரம்மம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கருமமே பிரம்ம கருமமா ஆயிடுச்சு. ஆச்சாரியர் சொல்றாரு பிரம்ம ஏவ. பிரம்ம கர்ம சமாதினா என்ன அர்த்தம் சுவாமி? மந்திரத்துல இருக்க பிரம்ம கர்ம சமாதினா, பிரம்ம கர்ம சமாதினா என்ன அர்த்தம்? பிரம்ம ஏவ கர்ம, பிரம்ம கர்ம, பிரம்மமே கர்மம். கர்மம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம். தூக்கத்துல சொப்பனம் பார்த்தோம், சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆக்ஷன் பார்த்தோம், நிறைய செயல்கள் நடக்குது, நிறைய தேசம் பார்த்தோம், நிறைய காலம் பார்த்தோம், நிறைய கேரக்டர் பார்த்தோம். எல்லாம் வேக்கப் ஆனதுக்கு பிறகு யாருன்னு தெரியுது? தூக்கத்துக்கு உள்ளார போகும்போது நீங்க மட்டும்தானே போனீங்க. அப்ப தூக்கத்துக்குள்ளார போகும்போது நீங்க தான் போனீங்க, தனிச்சு போனீங்க. அதுக்கப்புறம் தூக்கத்துல இருந்து வெளியில வரும்போதும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மட்டும்தான் வேக்கப் ஆனதுக்கு பிறகு இருக்கீங்க. அப்ப நடுவுல சம்பவிச்ச அந்த சொப்பனத்துல இருக்கிற கேரக்டர் எல்லாம், அங்க பார்த்த அக்னி, அங்க பார்த்த எந்தெந்த ஆதாரங்கள் இருக்கோ அது எல்லாம் நீங்க தான்.
அதுல ஆகுதியா கொடுக்கறதா எந்த திரவியங்கள் எல்லாம் பாக்குறீங்களோ, எல்லா மேட்டர் எல்லாம் பாக்குறீங்களோ, அதுவும் அக்னி தான். அங்க நடக்கிற காரியங்கள் எல்லாமே நீங்க தான். வாஸ்தவத்துல நீங்க தான் இருக்கீங்க. நீங்க உங்களுக்கு அந்நியமா அங்க இல்ல. நீங்க தான் தேசம், நீங்க தான் காலம், நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மேட்டர், நீங்க அங்க இருக்கக்கூடிய சர்வமும் நீங்க தானே. வேக்கப் ஆனதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா தெரியுது, நான் தான் எல்லாமா அந்த சொப்பனத்துல ஆபாசமா தெரிஞ்சிருக்கேன். நான் தான் பலவாக தெரிஞ்சிருக்கேன் தூக்கத்துல, சொப்பனத்துல. வேக்கப் ஆனதுக்கு பிறகு எதுவுமே இல்லை. அப்ப நான் பார்த்தது, கேட்டது, எதையெல்லாம் பண்ணினோ அந்த பண்ணின காரியங்கள் எல்லாம் பிரம்மம் தான், நான் தான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதே பாவத்தை இங்க கொண்டுட்டு வரணும். அப்போ எல்லா கர்மமும் வாஸ்தவத்துல என்னன்னா ஆபாசம். ஆபாசம்னு என்ன அர்த்தம்? எனக்கு மேல தோன்றுகிறது. நான் எதையெல்லாம் பார்க்கிறனோ அது எல்லாம் நான் அப்படின்ற கான்சியஸ்னஸ் மேல தெரியுது. அப்ப அதனால இந்த விதமா பாவிக்க 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 நான் பண்ற எல்லா கர்மங்கள்லையும் பிரம்மபாவம் வர 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 பிரம்மம் தான் எல்லாம். ஆபாசம், கர்மம் ஆபாசம். கர்ம ஆபாசத்துக்கு இன்னொரு பேர் சொல்லியிருக்கோம். என்ன பேர் சொல்லியிருக்கோம்? சலாபாசம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அசைகிற மாதிரி தெரியுது, வாஸ்தவத்துல அசையவே இல்லை. சொப்பனத்துல ஆக்ஷன் நடந்துச்சா? இல்ல, வாஸ்தவத்துல இல்லவே இல்லை. ஸ்கிரீன்ல நம்ம பாக்குறோம், ஸ்கிரீன்ல ஒரு ஹோமம் நடந்துகிட்டு இருக்கு. ஹோமத்துல இருக்கிற அக்னி எது? அந்த ஸ்கிரீன் தான். ஹோமத்துல தெரிகிற கர்த்தா யாரு ஆகுதி கொடுக்குறாங்க? அதுவும் ஸ்கிரீன் தான். அந்த ஹோமத்தை வந்து பாத்தீங்கன்னா எது ஆகுதி கொடுக்கப்படுதோ அதுவும் ஸ்கிரீன் தான். அதுல இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் ஸ்கிரீன் தான். அந்த மொத்த ரிச்சுவலும் என்னது? ஸ்கிரீன் தான். ஸ்கிரீனுக்கு மேலதான் நடக்குது. ஸ்கிரீனு, பிரகாசம், இவ்வளவுதான். அப்ப அதுக்கு அந்நியமா, பிரகாசத்துக்கு அந்நியமா, ஸ்கிரீனுக்கு அந்நியமா அந்த ஸ்கிரீன்ல நடக்கிற எந்த காட்சிகளும் இல்லை. அதே மாதிரி இந்த நான் அப்படின்ற அந்த கான்சியஸ்னஸுக்கு மேலதான் இந்த மொத்த கிரியைகளும் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப எல்லா ஆக்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல என்னது? எல்லா நான் தான், பிரம்மம் தான் அப்படின்னு பாவிக்கிறது தான் பிரம்ம கர்மம் அப்படின்னு பேர். இந்த பிரம்ம ஏவ கர்மா, பிரம்ம கர்மா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு தஸ்மின் சமாதி. தஸ்மின் சமாதினா இந்த விதமா பாவிச்சு 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 சர்வம் பிரம்மமயம், சர்வம் பிரம்மமயம். நான் பண்ணல, எந்த கர்மமும் பண்ணல, இது எல்லாம் பிரம்மத்துக்கு மேல ஆபாசம் அப்படின்னு மெதுவா 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 எல்லா கர்மங்களும் என்னது? பிரம்மமா பார்த்து 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 மனசு என்ன ஆகும்? சமாதியை அடையும். சமாதினா என்ன சொல்லியிருக்கேன்? சிம்பிள் ஒரு இது, சமதாவஸ்தா. சமதாவஸ்தான் என்ன அர்த்தம்? சமத்தன்மை. இது எல்லாம் பேதம் பேதமா பார்த்தோம். அந்த பேதம் விட்டு போச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் சமாதி. திரிபுட்டி ரஹிதம் சமாதி. திரிபுட்டினா என்ன அர்த்தம்? இந்த பார்த்தீங்கன்னா தியானம் செய்பவன், தியாத்ருன்னு பேர். அப்புறம் அதுக்கப்புறம் தியானம் செய்யற வஸ்து தியேயம்னு பேர். அதுக்கப்புறம் தியானம்னு ஒரு ரிச்சுவல், ஒரு காரியம் பண்றோம். இதுக்கு பேர் என்ன பேருனா தியானிப்பவன் தியாதா. அப்புறம் தியானம் பண்றான், அவன் தியானம் பண்ற வஸ்து தியேயம். இந்த மூணு இருக்கு. இந்த மூணுத்துக்கு பேர் என்ன பேருனா திரிபுட்டின்னு பேர். இந்த மூணும் எப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா கலந்து போச்சோ, எப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா ஆயிடுச்சோ, தியேய வஸ்துவா ஆயிடுச்சோ, தியானமும் தியானம் செய்பவனும் தியானிக்கிற வஸ்துவோட ஒன்னு ஆயிடுச்சோ அதுக்கு பேரு சமாதின்னு பேரு. திரிபுட்டி ரஹித மூணுன்னு இருந்துச்சு, மூணு இல்லாம போச்சு. அதே மாதிரி இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்திலையும் பேத புத்தியோட இருக்கோம். இது சமாதி இல்லை. எப்ப சர்வம் பிரம்மமயமா ஆயிடுச்சோ அதுதான் சமாதி. அப்ப எந்த கர்மா நடந்தாலும் அந்த கர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அபேத திருஷ்டி பண்றீங்க அப்படின்னா அந்த நிலை மெதுவா மெதுவா மெச்சூரிட்டி ஆகும் போது அது என்ன ஆகும்? மெதுவா தாரணை பண்ணுவோம். எத்திர எத்திர மனோயாத்தி பிரம்மனஸ் தத்திர தரிசனம். அது தாரணம். மெதுவா மெதுவா தாரணம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அது மெதுவா மெதுவா தியானமா பரிணமிக்கும். அந்த தியானம் மெச்சூரிட்டி ஆகும் போது அது சமாதியா சர்வத்தையும் பிரம்மமா பார்க்கிற அந்த சாமர்த்தியம் உண்டாகும். அதுக்கு பேரு பிரம்ம கர்ம சமாதி அப்படின்னு பேரு. எஸ்ய ச பிரம்ம கர்ம சமாதி. எவனுக்கு இந்த விதமா எல்லாத்தையும் பிரம்மமா பார்க்கிறானோ அவனுக்கு பேரு பிரம்ம கர்ம சமாதின்னு பேரு. தேன
அவனால் பிரம்ம கர்ம சமாதினா அந்த பிரம்ம கர்ம சமாதியை அடைந்தவனால் பிரம்மையேவ கந்தவியம், அவன் எதை அடைகின்றான் அப்படின்னா அவன் பிரம்மத்தையே அடைகின்றான். சர்வத்தையும் பிரம்மமா பார்க்கிறதுனால அவன் பிரம்மத்தையே அடைகின்றான். தன்னையும் பிரம்மமா பார்க்கிறான், எல்லாத்தையும் பிரம்மமா பார்க்கிறான். அப்ப அவன் அடையக்கூடிய பலன் பிரம்மமே ஆயிடுச்சு. ஏவம் இந்த விதமா லோக சங்கிரகம் சிகிர்ஷுனா அபி. இப்போ ஒரு கிரகஸ்தாசிரமத்துல மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, வெளியில வர முடியல சுவாமி, எனக்கு கமிட்மெண்ட் இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டேன் அப்படின்னா எல்லாம் கெட்டு போயிடும். ஒய்ஃபை கொண்டு போயிட்டு பசங்க வீட்டில் விட்டுட்டு 70 வயசுக்கு மேலே என்ன பண்ணணும், சுதந்திரமா சன்னியாசி ஆகணும். நீங்க பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி மேல இருக்கிற மோகத்துல மாட்டிக்கிறது. கொஞ்சம் 60 வயசுக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா புத்தி வரணும், வரமாட்டேங்குதுல நமக்கு மோகம். கேட்டா வந்து பார்த்தீங்கன்னா பசங்க இருக்காங்கல்ல, அதான் சாஸ்திரம் சொல்லுது, பெரிய பையன் வீட்டில் கொண்டு போய் பொண்டாட்டியை வந்து விட்டுருங்க. விட்டுட்டு அம்மா நீ வந்து பார்த்தீங்கன்னா உன் பையனோட இருந்துக்கிட்டு சிவசிவான்னு சொல்லிக்கிட்டு நான் சன்னியாசம் போறேன் அப்படின்னு சன்னியாசத்துக்கு வரணும். நம்ம என்ன பண்ணுவோம், சுவாமி என்னை விட்டா அவளுக்கு இல்லையா, உங்க பசங்க இல்லையா, இருக்காங்கல்ல. பெண்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்திரீகளுக்கு தான் வேற சாய்ஸ் இல்லை. அதே புருஷர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் இருக்கு, ஆனாலும் யாருக்கும் மோகம் போக மாட்டேங்குது. அதான் சொன்னல, எல்லாம் பாதி உடம்புல பாதி ஆயிட்டாங்க. ஒய்ஃபை விட்டு பிரியறதுக்கு லாஸ்ட் வரைக்கும் முடிய மாட்டேங்குது. அப்ப எல்லாம் பிரம்மஸ்வரூபம்னு பார்க்க முடியுமான முடியாது. அப்ப வந்து ஆச்சாரியர் சொல்றாரு, ஏதோ ஒரு நிமித்தத்தினால மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி மாட்டிக்கிட்டு இருக்கும் போது ஏவம் லோக சங்கிரகம் சிகிர்ஷுனா, அப்படி மாட்டிக்கிட்டு என்ன பண்றீங்க, வீட்டுல இருந்துகிட்டு நான் சொன்ன பிரம்மஞானி வீட்டுல இருந்துகிட்டு இருக்கான் அப்படின்னா அவன் வீட்டுக்காக நல்லது பண்றவனா இருக்குதான் அப்படின்னா அவன் கிரகஸ்தன் அர்த்தம். எப்ப வந்து பாத்தீங்கன்னா வீட்டை தாண்டி நான் வீட்டுல இருக்கிறேன், ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்தோட நன்மைக்காக நான் இருக்கேன், வீட்டுல தான் இருக்கேன், ஆனா வந்து நான் பண்ற காரியம் எல்லாம் லோகஹிதம், உலகத்துக்கு நன்மை பண்றது, லோக சங்கிரகம் அப்படின்ற எண்ணத்துல. அப்ப ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் பிரம்மமா பாக்குறான்ல, சர்வ பூதங்களையும் பிரம்மமா பார்க்கறதுனால எல்லா ஜீவராசிக்கும், வெறும் ஒய்ஃபுக்கோ வெறும் சில்ட்ரன்ஸ்க்கோ வெறும் பேர குழந்தைங்களுக்கோ நம்மளை சார்ந்த ரிலேட்டிவ்ஸ்க்கு மட்டும் நீங்க நல்லது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பக்கா கிரகஸ்தனா இருப்பீங்க. ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகலன்னு அர்த்தம். அப்ப வீட்டுல இருக்கிற ஒரு கட்டாய சூழ்நிலை இருக்கு, அந்த சூழ்நிலையினால வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுல இருக்கீங்க, சன்னியாசம் எடுக்க முடியல, ஆனா நீங்க பண்ற கர்மா எப்படிப்பட்டதா இருக்கணும், லோக சங்கிரகம், வசுதேவ குடும்பகம், இது எல்லாம் பிரம்மஸ்வரூபம். அப்ப நாய் பேயில இருந்து மனுஷன்ல இருந்து உலகத்துல இருக்கிற சர்வத்தையும் பிரம்மபாவம் பண்ணிக்கிட்டு உலகத்துக்கு நன்மைக்காக எவன் இருக்கிறானோ, அதான் சொல்ற லோக சங்கிரகம் சிகீர்ஷுனா, லோக சங்கிரகம் பண்றதுக்கு இச்சையினால அபி கிரியமானம் கர்ம, இந்த இச்சையினால எந்த கர்மத்தை பண்றானோ அந்த கர்மத்தையும் கூட பரமார்த்தத்தக அகர்ம, அதெல்லாம் எப்படி பாவிக்கணும், அந்த கர்மத்தை எல்லாத்தையும் இந்த பிரம்ம கர்மத்தை பாவிக்கிற மாதிரி சர்வம் பிரம்மமயம் சர்வம் பிரம்மமயம்னு பாவிக்கணும். அப்படி பாவிக்கிறதுனால அது என்ன கர்மமாயிடும், அகர்ம. அகர்மனா என்ன அர்த்தம், கர்ம ஆபாசமாயிடுது. வெளியில பாக்குறதுக்கு கர்மா தெரியும், ஆனா அதுல ஆபாசம், அவனுக்கு பாவம் எப்படி இருக்குன்னா அது பிரம்மம்னு பாவிக்கிறதுனால அது அகர்மம் ஆயிடுது. பிரம்ம புத்தி உபமர்த்தி தத்துவாத், பிரம்ம புத்தினா எல்லாத்தையும் பிரம்மம் பிரம்மம் பிரம்மம்னு பாவிக்கிறதுனால பேதங்கள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, நாசமாயிடுச்சு. அப்ப பேதங்கள் நாசமானதுக்கு பிறகு தன்னுடையதுன்னு ஏதாவது இருக்குமா, தன்னுடையதுன்னு ஒண்ணு இருக்காது. தன்னோட பிரயோஜனம் ஏதாவது இருக்குமா, இருக்காது. தன்னோட மனைவி, தன்னோட குழந்தைங்க, தன்னோட ரிலேட்டிவ்ஸ் அப்படின்ற புத்தி எல்லாம் போயிடும். சர்வத்தையும் பிரம்மம் பாவம் பண்ணுவான். அதனால வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு இந்த உலகம் ஃபுல்லா அவனுக்கு நல்லது நடக்கும். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா சர்வத்தையும் அவன் வந்து பிரம்ம புத்தியா பாக்குறதுனால அவனால நடக்கக்கூடிய கர்மம் அகர்மம், அது கர்மம் இல்லை, பந்தப்படுத்தாது. அது மட்டும் இல்ல, ஏவம் சதி, இந்த விதமாக இருக்கின்ற நிலையில் நிவர்த்த கர்மனாக, நிவர்த்த கர்மன் என்ன அர்த்தம், வீட்டுல இருந்துகிட்டே நீங்க வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை இது மாதிரி பண்ணீங்கன்னா அகர்மம் ஆயிடுது. இந்த கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னா நிவர்த்த கர்ம. என்ன மாதிரி சன்னியாசிகள் நிறைய பேர் இருக்காங்கல்ல, கமிட்மெண்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னா வேற எந்த கமிட்மெண்ட் இல்லைங்க. காலையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்தை அடையிறதுக்கான பிரம்ம திருஷ்டி மட்டும்தான். சிரவணம் மனனம் நிதித்தியாசனத்தை தவிர்த்துட்டு வேற எந்த கர்மாவும் இல்லை சன்னியாசிக்கு.
அப்ப சன்னியாசிகளுக்கு என்ன பேரு? நிவிருத்த கருமனக. லிட்டரலா பிண்டதானம் கொடுத்து விரஜா ஹோமம் பண்ணி எல்லாத்தையும் கருமத்தை தியாகம் பண்ணவங்க. அவங்க யாரு? நிவிருத்த கர்மனக அப்படி சர்வ கர்ம சந்நியாசினக. சர்வ கர்மத்தையும் சந்நியாசம் பண்ணிட்டு அந்த சன்னியாசிகள் என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு சமயக்கு தரிசன ஸ்துத்தி அர்த்தம். எங்கள்கிட்ட இருக்கிற என்ன திருஷ்டி இருக்கு? எல்லாத்தையும் பிரம்மமா பாரு. சன்னியாசிக்கு விதி யாரையும் பேதம் பார்க்காத. நான் திரும்ப திரும்ப எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு இந்த உலகத்திலேயே பிடிக்காத ஆட்கள் யாருன்னா, யாரெல்லாம் பேதம் பார்க்கிறாங்களோ, நீ வேற நான் வேற, நீ கீழே நான் மேல அப்படின்னு எவன்லாம் பார்க்கறானோ அவன்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு சகிக்க முடியாது. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அகாமடேட் பண்றாங்களோ அவன் தான் இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா பெரிய மனுஷன். அப்ப எல்லாத்தையும் எல்லாம் பிரம்மம்னு பார்க்கணும். அப்ப பேதம் பார்க்கறான் அப்படின்னா அவனுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா புத்தி வரலன்னு அர்த்தம். நிறைய சன்னியாசி சாதுக்கள், நிறைய ஃபேமஸான ஒரு சன்னியாசி இருந்தார். வெறும் துண்டு மட்டும் கட்டிக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா யாத்திரை பண்ணிக்கிட்டு இருக்கார். துண்டு மட்டும் கட்டிக்கிட்டு பெரிய பீட்டத்துல இருந்து சன்னியாசம் எடுத்தவர், பெரிய வித்வான். ஆனா அவர்கிட்ட பாடம் படிச்சவர் மாண்டூக்கிய உபனிஷத்து பார்த்தீங்கன்னா 2-3 சன்னியாசிகள் போய் படிச்சாங்க. சன்னியாசிகள் படிக்கும் போதே என்கிட்ட 2 சன்னியாசிகள் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. சாமி, அவர் பாடம் என்ன பண்றாரு அப்படின்னா பிராமணரை மட்டும் முன்னாடி உட்காருங்க. சன்னியாசியில பிராமண சன்னியாசி தலையில அடிச்சுக்க வேண்டிய. பிண்டதானம் கொடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாம் போச்சு. அவன் சன்னியாசிட்ட பார்த்தீங்கன்னா பிராமண சன்னியாசி, க்ஷத்திரிய சன்னியாசி, வைசிய சன்னியாசின்ற பேதம்லாம் சன்னியாசிட்ட இல்லை. அவன் எல்லாத்தையும் கொடுத்தவன். இவர் எடுக்கிறவர் பார்த்தீங்கன்னா பாடம் எடுக்கிறவர் மாண்டூக்கிய உபனிஷத்தை எடுக்கிறார். மாண்டூக்கிய உபனிஷத்து சொல்றதே முக்கியமானது அஜாதவாதத்தை சொல்லுது, உலகமே இல்லை அப்படின்னு. இந்த பாடம் எடுக்கும் போது அந்த சன்னியாசி என்ன பண்றாரு அப்படின்னா, பிராமண சன்னியாசி முன்னாடி உட்காருங்க, பிராமணன் இல்லாத சன்னியாசி பின்னாடி உட்காருங்க அப்படின்னு பேதத்தோடு எடுக்கிறார் சுவாமி. அப்படின்னா எனக்கு அப்படியே கேட்கறதுக்கே ரொம்ப சங்கடமா போச்சு. ஐயோ, வேதாந்தம் படிச்சு கொடுக்கறதுக்கே தகுதி இல்லையா அந்த ஆளுக்கு அப்படின்னு. அப்ப பேதம் பார்க்கிறது ஆச்சாரியர் சங்கரர் சொல்றார். என்னன்னு கேட்டீங்கன்னா, மிருத்யோ சமிருத்தி மாப்னோதி ஏக நானேவ பஷ்யதி. கட்டோபனிஷத் மந்திரம் சொல்லுது, திரும்ப திரும்ப இறந்து பிறந்து இறந்துகிட்டே இருக்கான் எவன் இங்கு நானாவை பேதத்தை பார்க்கிறானோ. ஆச்சாரியர் பாஷ்யம் பண்றாரு, பேதத்தை பார்க்காதீங்க அப்படின்னு. பேதம் மா பஷ்யேத் சொல்றார், பேதத்தை பார்க்கவே பார்க்காது. சங்கரரோட வேதாந்தத்துக்குள்ளார வந்தோம்னா நம்ம எல்லாத்துக்கும் பிரம்மஸ்வரூபம். யாரும் பேதம் பார்க்காதீங்க. அதெல்லாம் கர்மகாண்டிகள் பூர்வ மீமாம்சகர்கள் பண்ணட்டும். பூர்வ மீமாம்சகர்கள் தான் பேதம் பார்ப்பாங்க. வேதாந்தம் படிக்க வந்தவங்க பேதம் பார்க்கவே கூடாது. அப்படிப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க அப்படின்ற சர்வ கர்ம சந்நியாசினக சமயக்கு தரிசன ஸ்துத்தி அர்த்தம். அவங்கள்ட்ட இருக்கிற பார்வை என்ன பார்வை? எல்லாத்துட்டையும் பிரம்ம பார்வை. எல்லாத்தையும் பிரம்மமா பார்க்கறாங்க, எல்லாத்தையும் ஈஸ்வர சுரூபமா பார்க்கறாங்க. அப்படிப்பட்ட அந்த தரிசனத்தை யஜ்ஞத்வ சம்பாதனம் ஞானஸ்ய சுதராம் உபபத்யதே. அதே தரிசனத்தை வீட்டுல இருந்துகிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் சன்னியாசியா இருந்துகிட்டு நான் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு சர்வம் பிரம்மமயம்னு நான் எந்த திருஷ்டி பண்றனோ சன்னியாசியா இருந்துகிட்டு, அதே திருஷ்டிய பாத்தீங்கன்னா கர்மத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களும் கூட வீட்டுல இருந்து யாரு கர்மத்தை பண்றீங்களோ அவங்களும் கூட என்ன பண்ணணும்? யஜ்ஞத்வ திருஷ்டி பண்ணணும். எந்த யஜ்ஞம்? சர்வம் பிரம்மார்ப்பணம் பிரம்மவிகி பிரம்மாக்னோ பிரம்மனாகுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா அப்படின்னு எல்லா கர்மத்தையும் யஜ்ஞ திருஷ்டியோட பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருந்துகிறது. அப்ப நான் கர்மத்தை விட்டுட்டு சன்னியாசி பிரம்ம திருஷ்டி பண்றான், அதே நேரத்துல வீட்டுல இருந்துகிட்ட அதே திருஷ்டிய கர்மத்துல பண்றான். அப்ப ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒண்ணு அப்படின்னா ரெண்டும் ஒண்ணுதான். எனக்கு இருக்கிறது என்னது? எனக்கு நான் சாப்பிட்ற போறேன், அந்த சாப்பிட்றதுல நான் பிரம்ம திருஷ்டி பண்றேன், குடிக்கிறதுல பிரம்ம திருஷ்டி பண்றேன், சதா காலமும் பிரம்ம திருஷ்டி சின்ன சின்ன கர்மத்துல கூட நான் பண்றேன். இப்ப இதே மாதிரி கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, நல்ல மெச்சூரிட்டி இருக்கிறவங்க அந்த கர்மம் பண்ணும் போதும் கூட பிரம்ம திருஷ்டி பண்ணுவது என்பது பொருத்தமாகிறது. எது அர்ப்பணாதி அதியஜ்ஞே பிரசித்தம். யஜ்ஞத்துல பாத்தீங்கன்னா அதியஜ்ஞம்னு பேரு. யஜ்ஞத்தை ஆதாரமாக கொண்டது அதியஜ்ஞம் அப்படின்னு பேரு. வெளியில இருக்கிற யஜ்ஞம், ஒரு ஹோமம் பண்றோம், அதுக்கு பேரு அதியஜ்ஞம்னு பேரு. அதுல பாத்தீங்கன்னா அர்ப்பணம் பண்ற அந்த சுருபாத்திரத்துல இருந்து எல்லாம் இதெல்லாம் இருக்கோ அர்ப்பணாதி பிரசித்தம். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா கர்த்தா
கர்த்தாக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவிசன்னம், அந்த அக்னி, இது மாதிரி பேதங்களோடு எதெல்லாம் இருக்கோ தது அஸ்ய, அந்த விதமா இருக்கிறவனுக்கு அத்தியாத்மம் பிரம்மையேவ பரமார்த்த தரிசன இது. வெளியில நடக்கிற யஜ்யம் வந்து வாஸ்தவத்துல அத்தியாத்மத்துல, அத்தியாத்மன்னு அர்த்தம் உன்னை வெளியில பாக்குறது, அது அப்படியே அத்தியாத்மத்துல நடக்கிற மாதிரி பாக்குறது. அத்தியாத்மனா என்னிடத்துல சம்பவிக்கிற மாதிரி. அந்த என்னிடத்துல எல்லாத்தையும் நான் பார்க்கிறவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் பிரம்மையேவ பரமார்த்த தரிசன. நான் தான் வந்து பாத்தீங்கன்னா தேகமா ஆயிருக்கேன், நான் தான் எல்லா தேகமாவும் ஆயிருக்கேன், நான் தான் பஞ்சபூதங்களா ஆயிருக்கேன். அக்னி நான் தான், அக்னியில கொடுக்கக்கூடிய ஆகுதி நான் தான், அந்த ஆகுதியில பயன்படுத்துற அந்த கரண்டியும் நான் தான், அந்த கர்மாவே நான் தான், அந்த கர்மத்தினால அடையப்படக்கூடியவனும் நான் தான் அப்படின்னு சர்வத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம தரிசனம் பண்றான் இந்த பிரம்மத்தை அறிந்தவன். அதுக்கப்புறம் அந்யதா, ஒருவேளை வந்து நீங்க வெறும் அக்னியில மட்டும் எடுத்துக்கிட்டு சுவாமி சொல்லியிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோம கர்மா தானே சொல்லியிருக்கிறது, நீங்க எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அத்தியாத்மத்தை கொண்டு வரீங்க, எல்லாத்துலயும் ஏன் கொண்டு வரீங்க, எல்லா கர்மத்திலையும் பண்ண முடியுமா? இப்ப நீங்க நான் சொன்னல படிச்சு கொடுக்கறது ஒரு யஜ்ஞம், சுவாசம் எடுக்கிறது ஒரு யஜ்ஞம் சொல்ல போகுது, இங்க பின்னாடி வரப்போகுது. அப்ப எல்லா மொத்த ஜீவனமே வந்து பாத்தீங்கன்னா சாந்தோக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா மொத்த ஜீவனத்தையே ஒரு யஜ்ஞமா அக்னிகோத்திரமா சொல்லப்பட்டிருக்கு, கல்பனா பண்ணப்பட்டிருக்கு. அப்ப எப்படி வந்து பாத்தீங்கன்னு சொல்றீங்க, ஆனா இங்க அப்படி இல்லையே அப்படின்னா, ஒருவேளை நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு யஜ்ஞத்துல மட்டும் பிரம்மபாவம்னு லிமிட் பண்றீங்கன்னு வச்சுங்க, என்ன ஆயிடும்? அந்யதா சர்வசிய பிரம்மத்வே அர்ப்பணாதீனாம் ஏவ விசேஷத்தோ பிரம்மத்வ அபிதானம் அனர்த்தகம் சியாத். ஒருவேளை நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஹோமத்துல யூஸ் பண்ற அக்னி, ஹோமத்துல இருக்கிற அவிசன்னம், ஹோமத்துல யூஸ் பண்ற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த ஹோமத்தை பண்ற கர்த்தா, இவங்களை மட்டும் நீங்க பிரம்மம்னு பாவிச்சிங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு என்ன கிடைக்காது? சர்வாத்ம பாவம் கிடைக்காது. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி இருக்காங்க. எனக்கு ஒரு சன்னியாசி தெரியும், சிவானந்த ஆசிரமத்துல இருந்த, சமாதி ஆயிட்டார், ரொம்ப சூப்பர் சீனியர். என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 30-35 விக்கிரகம் அவர்கிட்ட இருக்கிறது. போட்டோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 65 போட்டோ, ஒரு சுவாமி போட்டோ. நித்தியம் வந்து பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா பூஜை பண்ணுவார். ஆனா என்ன பேதம் அப்படின்னா, யாராவது வந்தாங்கன்னா போ அங்க போ இங்க போ இங்க போ, பக்கத்திலே விட மாட்டார். நான் அதை யோசிப்பேன், என்ன பூஜை பண்ணி என்ன பெரியவங்கள்ட்ட இருந்து என்னத்தை கத்துக்கிட்டாங்க அப்படி. எல்லாத்திலையும் பேதம். அப்ப சுவாமிகிட்ட வந்து பேதம் இருக்கான, சுவாமிகிட்ட மட்டும் இல்லை. அப்ப பூஜை பண்றோம், எல்லாம் பண்றோம், ஆனா வந்து கல்டிவேட் ஆகலைன்னு. அந்த பூஜையெல்லாம் பண்றது எதுக்காக அப்படின்னா நம்ம புத்தி கல்டிவேட் ஆகிறதுக்காக. நீங்க ஒரு ஹோமத்துல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மபாவம் பண்றீங்க அப்படின்னா அது லிமிட் ஆயிடுது. ஆனா இந்த பிரம்மார்ப்பண மந்திரத்தோட தாற்பயம் என்ன அப்படின்னா சர்வாத்ம பாவம். சர்வாத்ம பாவம் என்ன அர்த்தம்? எந்த கர்மா பண்ணினாலும் அந்த கர்மங்கள்ல எல்லா கர்மங்கள்லையும் என்ன பண்றது? பிரம்மத்தை பாவிக்கிறது. கண்ணை மூடி கண்ணை எமைக்கிறது கூட ஒரு யஜ்ஞம், இன்ஹேல் எக்ஸேல் பண்றது ஒரு யஜ்ஞம், சாப்பிடுறது ஒரு யஜ்ஞம், மலத்தியாகம் பண்றது ஒரு யஜ்ஞம். இதுல வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பாதான சம்ஸ்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு யஜ்ஞமா சொல்லப்பட்டிருக்கு. கல்பனை பாத்தீங்க அப்படின்னா சம்போகத்தையே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு யஜ்ஞமா கல்பனை பண்ணிருக்கேன். நம்ம சனாதன தர்மம் என்ன மாதிரியான இதுன்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. ஒரு சம்போக கிரியாவை வந்து பாத்தீங்கன்னா அக்னியில இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் கல்பனை பண்ணணும். ரொம்ப எலாபரேட்டான கல்பனா இருக்கு. என்ன ஆச்சரியங்க. நம்ம எதை வந்து பேசக்கூடாதுன்னு நம்ம நினைப்போமோ, பகிரங்கமா வெளியில பேசக்கூடாதுன்னு நினைப்போமோ, அந்த சம்போகத்தையே யஜ்ஞ கல்பனையா பண்ணப்பட்டிருக்கு சாந்தோக்கிய உபனிஷத்துல. அப்படின்னா நம்ம சனாதன தர்மம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா பார்க்கறத எல்லாத்தையும் பிரம்மமா பாரு அப்படின்னு தான் இதோட திருஷ்டி. நீங்க வந்து லிமிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தப்பா போயிட்டு. அதான் இங்க ஆச்சரிய சொல்ற அந்நியதா. ஒருவேளை நீங்க சர்வத்திலையும் பிரம்மம் பார்க்காம யஜ்ஞத்துல மட்டும் பிரம்மபாவம் பண்ணீங்கன்னா சர்வசிய பிரம்மத்வே அர்ப்பணாதீனாம் ஏவ விசேஷத்தை, அதாவது சர்வசியனா அந்த யஜ்ஞத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் மட்டும் நீங்க விசேஷமா பாத்தீங்க அப்படின்னா பிரம்ம அபிதானம் அனர்த்தகம் சியா, அது வந்து பாத்தீங்கன்னா அனர்த்தம் ஆயிடும். உங்களுடைய லிமிட்லயே மாட்டிப்பீங்க, அன்லிமிட்டுக்கு நீங்க போகவே மாட்டீங்க. இந்த எதுக்காக இந்த திருஷ்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தன் சர்வாத்ம பாவத்தை அடையாம நீங்க வந்து இதை வந்து பாத்தீங்கன்னா அடையவே முடியாது மோட்சத்தை. சர்வம் பிரம்மமயம் முக்கியமானது. சர்வாத்ம பாவம் யாரும் இல்லை.
எல்லாரும் நான் தான். இங்க பிராமணன் இல்லை, சூத்திரன் இல்லை, சத்திரியன் இல்லை, வைசியன் இல்லை, இங்க யானை இல்லை, பன்னி இல்லை, நாய் இல்லை, எறும்பு இல்லை, தேவன் இல்லை, அசுரன் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டி இல்லை. தூக்கத்துல என்னங்க இருந்துச்சு? தூக்கத்துல ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. நான் சுகமா நான் மாத்திரம் தானே இருந்தேன். ஏக்கமேவ அத்விதீயம் சதேவ சோமி இதமக்ர ஆசி. இந்த கிரியேஷனுக்கு முன்னாடி ஒரே ஒரு சத்தத்துவம் நான் மாத்திரம் தான் இருந்தேன். அப்ப அந்த நான் தான் பாத்தீங்கன்னா இப்ப பலவா இருக்கேன். திரும்ப டீப் ஸ்லீப் போகும்போது இப்ப நான் தான் இருக்க போறேன். அப்ப இந்த பேதங்கள் எல்லாம் கல்பிதம். வாஸ்தவம் என்னன்னு கேட்டீங்கன்னா கல்பிதம். இது எல்லாம் நான் தான். ஒரே தங்கம்ன்ற பார் தான் பாத்தீங்கன்னா அநேக ஆபரணங்கள் ஆச்சு. தங்கத்து கண்ணியமா வேற இல்லவே இல்லை. அப்ப பேதம் பார்க்கிறவன் தப்பா பார்க்கிறான். செலக்டிவா பாத்தீங்கன்னா எவனாவது பிரம்ம தரிசனம் பண்றான் அப்படின்னா அவனுக்கு மோட்சம் கிடைக்காது. தேவதைகள்ல மட்டும் பாத்தீங்கன்னா பிரம்ம திருஷ்டி பண்றீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப இறந்து பிறந்து இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா வெறும் யஜ்ஞத்துல மட்டும் இல்ல, சர்வ காரியங்கள்லையும் பிரம்மத்தை பார்க்கணும். தஸ்மாத் பிரம்மயேவ இதம் சர்வம் இது ஆச்சரிய தெளிவுக்கு வரார். தஸ்மாத் ஆகையினால பிரம்மயேவ இதம் சர்வம், இது எல்லாம் பிரம்மம் தான். ஒரு நான் டெய்லி போகும்போது பார்ப்பேன், நல்ல நிறைய கடைகள் ஓப்பன் பண்றாங்க திருவண்ணாமலையில, ஜுவல்லர் ஷாப், பெருசா எல்லாம் வெளியில இருந்து பார்க்கும்போதே கிளாரி அடிக்குது. அப்படியே வெளில போகும்போதே லைட் எல்லாம் போட்டு வச்சிருக்க, எல்லாம் பாத்தீங்கன்னா தங்கம். என்னது ஒரே ஒரு வார்த்தை, இதெல்லாம் தங்கம், போயிட்டே இருக்கிறது, அவ்வளவுதான். எனக்கு பாத்தீங்கன்னா தங்கமா தெரியுது. ஆனா ஒரு சின்ன குழந்தைய கூப்பிட்டு போனோம்னா ஐயோ இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்குன்னு நாமரூபத்துல அந்த குழந்தை மயங்கி போய் கிட. ஆனா வாஸ்தவத்துல அந்த ஷாப் வச்சிருக்கிறவன் என்ன டீல் பண்ணுவான் தெரியுங்களா? எத்தனை கிலோ தங்கம் தான் டீல் பண்ணுவான். 10 கிலோ தங்கம் வந்திருக்கு, இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 கிலோ சேல்ஸ் ஆயிருக்கு, மீதி 8 கிலோ தங்கம் இருக்கு. இப்படிதான் டீல் பண்ணுவான் ஒழிய ஆபரணங்கள் டீலிங் பாத்தீங்கன்னா அந்த ஓனர் பாத்தீங்கன்னா அது மாதிரி பண்ண மாட்டான். அப்ப விஷயம் தெரிஞ்சவங்க தங்கம் பண்றாங்க, விஷயம் தெரியாதவங்க நாமரூபத்துல ஆபரணத்துல மாட்டிக்கிறாங்க. அதே மாதிரி விஷயம் தெரிஞ்சவங்க தத்துவம் உணர்ந்தவங்க என்ன பாக்குறாங்கன்னா தஸ்மாத் பிரம்மயேவ இதம் சர்வம், இது எல்லாம் பிரம்மம் தான், இந்த அனைத்தும் பிரம்மம் தான் அப்படின்னு இது அபிஜானதஹ விதுஷஹ, இந்த விதமா அறிகின்ற வித்வான் ஞானி புருஷன் அவனுக்கு பாத்தீங்கன்னா சர்வ கர்ம அபாவ, எல்லாத்தையும் பிரம்மம்னு பாக்குறதுனால அவனுக்கு கர்மம்ன்றது ஒண்ணு இல்லாமலேயே போயிடுது. கர்மமும் ஆபாசம், நான் 3 ஆபாசம் சொல்லியிருக்கோம். ஜாத்தியாபாசம், சலாபாசம், வஸ்து ஆபாசம். மாண்டூக்கிய உபனிஷத் சொல்றது தங்கத்துக்கு மேல ஆபரணம், கம்மல், மூக்குத்தி, ஒட்டியானம் உற்பத்தி ஆகவே இல்லை. உற்பத்தி ஆச்சா? தங்கம் தங்கமா தான் இருக்கு, ஆபரணம்னு ஒண்ணு உற்பத்தி ஆகவே இல்லை. அதுக்கு என்ன பேரு? ஜாத்தியாபாசம். உண்டான மாதிரி தெரியுது, உண்டாகவே இல்லை. அதே மாதிரி கம்மல் மூக்குத்தின்னு வஸ்துக்கள் இருக்கா அப்படின்னா தங்கத்துக்கு அந்நியமா கம்மல் மூக்குத்தின்னு ஒரு வஸ்து இல்லை, தங்கம் தான் இருக்கு. ஆனா தெரியுதே, ஆமா தெரியுது. அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா வஸ்து ஆபாசம். கம்மல் வேற, மூக்குத்தி வேற, ஒட்டியானம் வேற, பிரேஸ்லெட் வேறன்னு பார்க்கும்போது கூட அது என்னவா இருக்கு? தங்கமா தான் இருக்கு. அப்ப வாஸ்தவத்துல அது எல்லாம் வஸ்துக்களா தெரியுது, ஆபாசம். அதே மாதிரி ஒரு தங்கத்தை எடுத்து ஒரு என்ன பண்றான் கோல்டு ஸ்மித் ஒரு காரியத்தை பண்ணி அதுக்கு மேல ஒரு கிரியேஷன் பண்றான். அது உண்மையிலேயே அந்த கிரியேஷன் அப்படின்னா வாஸ்தவத்துல கிரியேஷன் நடக்கவே இல்லை. அதுக்கு பேரு சலாபாசம் அப்படின்னு பேரு. அதே மாதிரிதான் தூக்கத்துல பாத்தீங்கன்னா இருந்த நான் தான் திரும்ப தூக்கத்துக்கு போகும்போது ஏக்கமேவ அத்வித்தியமா இருக்கேன். நடுவுல நடக்கிற எல்லா காரியங்களும், நான் பார்க்கிற எல்லா காரியங்களும் உண்டாகவே இல்லை. நான் பார்க்கிற எதுவுமே வஸ்துக்களே இல்லை. நான் பார்க்கிற ஆக்ஷன் எதுவுமே ஆக்ஷனே இல்லை. அப்ப என்னன்னா இருக்கிறது ஒரே தங்கம், 3 காலத்திலையும் தங்கம் தங்கமா இருக்கு. அதே மாதிரி பிரம்மம் பிரம்மமாவே இருக்கு, நான் நானா இருக்கேன். இது எல்லாம் டிராமா, இது எல்லாம் ஒரு தோற்றமாயை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அறிஞ்சவனுக்கு என்ன பண்றான்? கர்மத்து மேல அவனுக்கு பேத புத்தி இல்லை. அதனால அந்த வித்வானுக்கு பாத்தீங்கன்னா சர்வ கர்ம அபாவம். அவனுக்கு பாத்தீங்கன்னா எந்த கர்மமும் அவனுக்கு இல்லவே இல்லை. காரக புத்தி அபாவாத். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கர்மம் நடக்கணும் அப்படின்னா காரக புத்தி அபாவாத்துச்ச. காரகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எது பாத்தீங்கன்னா கர்மம் பண்றதுக்கு யூஸா இருக்கோ அதெல்லாம் காரகம் அப்படின்னு பேர். எதெல்லாம் காரகம் பண்றதுக்கு கர்மம் பண்றதுக்கு தேவையோ இதெல்லாம் சொல்ல போறோம்.
நகி காரக புத்தி ரகிதம் யஜ்ஞாக்கியம் கர்ம திருஷ்டம். காரகம்னா என்ன அர்த்தம்னா, ஒரு கர்மத்தை பண்றதுக்கு ஒரு 6 காரகங்களை சொல்றோம். கர்த்தா கருமச்ச கரணம் ச சம்பிரதானம் ததைவச்ச அபாதானாதிகரணம் காரகாணி ஆகுகு காரகாணி ஷட். ஒரு ஸ்லோகம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கர்மத்தை பண்றதுக்கு முதல் ஆள் யாரு வேணும்? கர்த்தா வேணுமா? முதல் ஆள் யாரு? கர்த்தா, காரியத்தை பண்றவன். பாடம் எடுக்கிறது நான் கர்த்தா, பாடம் கேட்கறது நீங்க கர்த்தா. அப்போ ஒரு கர்மம் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா கர்த்தான்னு ஒருத்தர் இருக்கணும். அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் இருக்கணுமா? அதுக்கு பேர் கர்ம காரகம். கர்த்தா காரகம், கர்ம காரகம், ஆப்ஜெக்ட். என்ன பண்றோம்? நம்ம புஸ்தகத்தை படிக்கின்றோம், பகவத்கீதை படிக்கிறோம். அப்ப பகவத்கீதை தான் கர்ம காரகம் அப்படின்னு பேர். எதனால பகவத்கீதையை படிக்கிறோம்? இன்ஸ்ட்ருமெண்ட் வந்துடும். கரணகாரகம் 3வது. எது இன்ஸ்ட்ருமெண்ட்? கண்ணால பார்க்கிறோம் இன்ஸ்ட்ருமெண்ட், வாயால ஸ்லோகத்தை சொல்றோம் இன்ஸ்ட்ருமெண்ட். இதுக்கு பேரு கரணகாரகம்னு பேர். கர்த்தா காரகம், கர்ம காரகம்ன்றது ஆப்ஜெக்ட், அதுக்கப்புறம் கரணகாரகம்ன்றது இன்ஸ்ட்ருமெண்ட், அதுக்கப்புறம் சம்பிரதானா காரகம் அப்படின்னு. சம்பிரதானம்னு என்னது? எதுக்காக படிக்கிறோம்? ஞானத்துக்காக தானே படிக்கிறோம், ஆத்ம ஞானத்தை அடையறதுக்காக படிக்கிறோம். அப்ப எதற்காகன்னு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா வரக்கூடியது சம்பிரதான காரகம்னு பேர். அதுக்கப்புறம் சம்பிரதானத்துக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, எதுல இருந்து படிக்கிறோம்? நான் வீட்டுல இருந்து படிக்கிறேன், நான் ஆசனத்துல உட்கார்ந்து படிக்கிறேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அபாதானாதிகரணம் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் அதிகரணம்னு பேர். அதிகரணம்னா எதுல நிக்கிறோமோ அது, எதுல இருந்து பேசுறோமோ அது பாத்தீங்கன்னா ஆதார தத்துவத்துக்கு பேர் பாத்தீங்கன்னா சோர்ஸுக்கு பேர் அபாதானம்னு பேரு. அதே நேரத்துல எதுல இருந்து அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு பாத்தீங்கன்னா அதிகரணம்னு பேர். மொத்தம் பாத்தீங்கன்னா மொத்தம் 6 காரகங்களை சாஸ்திரம் சொல்லுது. எந்த கர்மா பண்றதா இருந்தாலும் இந்த 6 காரகங்கள் தேவைப்படும். காரகம் இல்லாம, அதான் சரி சொல்றாரு, காரக புத்தி அபாவாத்துச்ச. பிரம்மஞானி என்ன பண்றான்? கர்த்தாவ பிரம்மம்னு பாக்குறான். அக்னிய பாத்தீங்கன்னா பிரம்மம், அதிகரணம்ன்ற அந்த அக்னிய பாத்தீங்கன்னா பிரம்மம்னு பாக்குறான். ஆகுதி கொடுக்கறத பிரம்மம்னு பாக்குறான். அர்ப்பணத்தை பிரம்மம்னு பாக்குறான். பலன பிரம்மம்னு பாக்குறான். கர்மத்தை பிரம்மம்னு பாக்குறான். அப்ப காரக புத்தி நமக்கெல்லாம் பேதம் இருக்கு, நம்ம எல்லாம் பேதத்தோட பாக்குறோம். அவன் எல்லாத்தையும் பிரம்மமா பாக்குறதுனால அவனுக்கு காரக புத்தியே இல்லை. அப்ப காரக புத்தி இல்லாதது பாத்தீங்க அப்படின்னா கர்மமே இல்லை. ஆச்சாரியர் சொல்றாரு, நகி காரக புத்தி ரகிதம் யஜ்ஞாக்கியம் கர்ம திருஷ்டம். அதாவது எந்த ஒரு யஜ்ஞமா இருந்தாலும் அந்த யஜ்ஞம் பாத்தீங்கன்னா காரகங்கள் தான் இருக்கணும். காரகங்கள் இல்லாமல் யஜ்ஞம் என்பது சம்பவம் இல்லை. அதே நேரத்துல சர்வம் ஏவ அக்னிஹோத்திராதிகம். எந்த உலகத்துல நடக்கிற எல்லா அக்னிஹோத்திரம் முதலிய கர்மங்களும் அக்னிஹோத்திராதிகம் கர்ம. அக்னிஹோத்திரத்தை பிரதானமா வச்சுங்க. உலகத்துல நடக்கிற எல்லா கர்மங்களும் பெரிய கர்மா எது? அக்னிஹோத்திர கர்மம். மீதி இருக்கிற எல்லாம் அதுக்கு கீழே தான் வருது. அப்ப இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா கர்மங்களும் அக்னிஹோத்திரத்தை முதலாக கொண்ட, உயர்ந்த கர்மமா இருக்கிற அக்னிஹோத்திரத்தை முதலாக கொண்ட உலகத்தில் நடக்கிற சர்வ பிசினஸும் சர்வ காரியங்களும் எல்லா காரியங்களும் சப்த சமர்ப்பித்த தேவதா விசேஷ சப்தம் இருக்கும். எந்த கர்மம் பண்றதா இருந்தாலும் சப்தம் இருக்கா? ஒரு பூஜை பண்றீங்கன்னா மந்திர பிரயோகங்கள் இருக்கும், ஒரு ஹோமம் பண்றீங்கன்னா மந்திர பிரயோகம் இருக்கும். அதே மாதிரி ஒரு காரியம் பண்றீங்கன்னா ஏப்பா அதை பண்ணுப்பா இதை பண்ணுப்பா அப்படின்னு சப்த பிரயோகம் நடக்கும். அப்ப சப்த பிரயோகம் நடக்கும் கூட. தேவதா விசேஷ ஒரு பூஜையா இருக்கு, ஒரு ஹோமமா இருக்குன்னா தேவதைகள், விதவிதமான தேவதைகள். அதே நேரத்துல ஒரு கர்மா பண்றீங்கன்னா தேவதைகள் தான் எல்லாம். நீங்களும் நானும் தேவதை தான். நான் பாத்தீங்கன்னா ஒரு 80 தேவதைகளுக்கு பாத்தீங்கன்னா பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நானும் ஒரு தேவதை, நீங்களும் ஒரு தேவதை. அப்ப எந்த கர்மா நடந்தாலும் தேவதைகள் இருக்கு கூட. பாத்தீங்கன்னா சம்பிரதானாதி எதுக்காக பண்றோம்? எனக்கு பாத்தீங்கன்னா மனனம் நல்லா நடக்கணும், ஞான நிஷ்டை உண்டாகணும். உங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஞானம் நல்ல முறையில ஞானம் உண்டாகணும். உங்களுக்கு ஞானம் உண்டாகணும், எனக்கு ஞான நிஷ்டை உண்டாகணும்ன்றதுக்காக தானே இந்த பகவத்கீதை படிச்சு கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப இது பிரயோஜனம் நடக்குது. இது மாதிரி உலகத்துல எந்த காரியம் பண்ணாலும் ஒரு பிரயோஜனத்துக்காக பண்றோம். இது மாதிரி ஆதி காரக புத்திமத்து. இந்த விதமா எல்லாத்திலையும் நம்ம என்ன பண்றோம்? பேதம் 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 இருக்கு, காரக புத்தி இருக்கு. கர்த்தா, கர்ம, கரணம், சம்பிரதானம் அப்படின்னு நிறைய காரகங்கள் இருக்கு.
இது எல்லாத்தையும் வச்சுதான் கர்த்திரு அபிமான பல அபிசந்திச்ச திருஷ்டம். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா நீங்களும் நானும் இப்ப பண்ணும்போது கூட என்ன பண்றோம், ஞானத்துக்காக பலன் அடையணும், நான் வேற இந்த ஞானம் வேற அப்படின்னு நினைச்சதுன்னா உட்கார்ந்து பாடம் படிக்கிறோம். ஒரு ஞான யஜ்யத்துல கூட நமக்கு இன்னும் பேத புத்தி போகல, ஏன்னா இன்னும் மெச்சூரிட்டி ஆகல நம்ம. அப்போ எல்லா காரியங்களும், உலகத்துல நடக்கிற எல்லா காரியங்களும் கர்த்தான்ற அபிமானத்தை வச்சுக்கிட்டு நான் இந்த பலனை அடைவேன்னு சம்பிரதானத்துக்காக ஒரு அபிமானத்தோட பலன் மேல இருக்கிற ஆசையினால பேத புத்தியோட தான் இந்த உலகத்துல எல்லா கர்மமும் நடக்குது. ந உபமிருத்தித கிரியாகாரக பலபேத புத்திமத்து கர்த்திருத்துவ அபிமான பல அபிசந்தி ரகித்தம் வா. எந்த ஒரு கர்மத்திலையும் நான் கர்த்தா இல்லை, நான் போக்தா இல்லை, இது ஆப்ஜெக்ட் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா பேதத்தை பாத்தீங்கன்னா பலனையும் கர்த்தா அபிமானத்தையும் பலன் மேல இருக்கிற ஆசையையும் விட்டுட்டு பாத்தீங்க அப்படின்னா பேதமில்லாமல் ஒரு கர்மா இந்த உலகத்துல நம்ம என்ன பண்ணல, எந்த ஒரு கர்மத்தையும் நம்ம பார்க்கவே இல்லை. இந்த உலகத்துல அது மாதிரி ஒரு கர்மா இல்லவே இல்லை. ஆனா இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் பேதத்தோட தான் பண்றாங்க. நகி ந உபமர்த்தித கிரியாகாரக பலபேத புத்திமத் கர்த்திருத்துவ அபிமான பலாபிசந்தி ரகிதம் வா. ஒருத்தனுக்கு பேதமே இல்லை அப்படின்னா அவன் கர்மத்தை பண்ணவே மாட்டான், அவனால கர்மம் நடக்காது. ஆனால் இங்கேயோ எனில் இதம் து, இங்கேயோ எனில் இப்ப சன்னியாசியா இருக்கிறவன் எந்த கர்மத்தையும் பண்ண மாட்டான், சர்வ கர்ம நிவர்த்தி, வெறுமனே கண்ண மூடி பார்த்தீங்கன்னா நிஷ்டையில உட்காருவான், அவனுக்கு கர்மம் இல்லை. ஆனா அதே நேரத்துல இப்போ நீங்க கிரகத்துல இருக்கீங்க, இதம் து, வேற வழியே இல்லாம ஒரு கர்மத்தை நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இதம் து பிரம்ம புத்தி உபமர்த்தித்த, ஆச்சரிய நல்லா சொல்றாரு, பிரம்ம புத்தி உபமர்த்தித்த அர்ப்பணாதிகாரக கிரியா பலபேத புத்தி. அப்ப வீட்டுல இருந்துட்டு ஒரு கர்மா பண்றீங்க, இப்ப நான் கர்மா பண்ணாம உட்கார்ந்துட்டு பிரம்ம திருஷ்டி பண்றேன். நீங்க கர்மா பண்ணிக்கிட்டு பாத்தீங்கன்னா அதுல எல்லாத்துலயும் பிரம்ம பாவம் பண்றது. அப்படி பிரம்மபாவம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கர்ம அகர்மையேவ தத்து, அப்படி நீங்க பண்றீங்கன்னா அந்த கர்மம் என்னது, அகர்மமாகவே ஆகிவிடும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்பெஷல், இந்த பிரம்ம திருஷ்டின்றது ரொம்ப ஸ்பெஷல், எல்லாத்தையும் பிரம்மபாவமா பண்றது. ததாச்ச தரிசனம் ததாச்ச தரிசிதம், இந்த விதமா தான் பாத்தீங்கன்னா ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. கர்மணி அகர்ம எப்பஷேத், முக்கியமானது 18வது ஸ்லோகம் தான். இந்த 24வது ஸ்லோகத்துக்கு முக்கியமானது அந்த 18வது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிச்சு. கர்மத்துல அகர்ம தரிசனத்தை பார்ப்போம். கர்மம் நடந்துகிட்டு இருக்கும் போதே கர்ம ஆபாசம் தோன்றுகிறது, எனக்கு மேல தெரியுது நான் கர்மத்தை செய்யவில்லை, மேல மாயா என்ன பண்ணுது, கர்மத்தை தோற்றம் பண்ணுது, ஆபாசிக்கிறது, மாயினால தெரியுது அப்படின்னு கர்மம் நடந்துகிட்டு இருக்கும் போதே அகர்மத்தை பார்ப்பவன், தன்னை பார்ப்பவன் அப்படின்னு அர்த்தம் 18வது ஸ்லோகத்துல. அது மட்டும் இல்ல, கர்மணி அபிப்பிரவருத்தோப்பி நைவ கிஞ்சித் கரோதி சக 20வது ஸ்லோகத்துல கர்மத்துல இந்த விதமா கர்மத்தை பண்ணிக்கிட்டு இருக்கான், பலன் மேல ஆசை இல்ல, கர்மத்து மேல அபிமானத்தையும் விட்டுட்டு எவன் கர்மத்தை பண்றானோ அவன் கர்மத்துல பிரவருத்தியானாலும் கூட கர்மத்தை அவன் செய்யவே இல்லைன்னு 20வது ஸ்லோகம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கிரகத்துல இருக்கிறவங்களுக்கு சொல்லியிருக்கு. அதே மாதிரி குணாகுணேஷு வர்த்தந்தே இதிமத்வான சஜ்ஜதே 3வது அத்தியாயத்துல 27, 28, 29 3 ஸ்லோகங்கள் சொல்லிச்சு. குணங்கள் குணங்களில் இயங்குகின்றன, எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. சத்துவகுணம் நல்லா போயிட்டு இருக்கு, பாடம் எடுக்கிறேன். ரஜோகுணம் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னா நிறைய வெளியில காரியம் பண்றேன். தமோகுணம் போயிட்டு இருந்தா நல்லா படுத்து தூங்குறேன். அப்ப இந்த காரியங்கள் எல்லாம் எங்க நடக்குது, குணங்கள் குணங்களில் இயங்குகின்றன, நான் பார்க்கின்றேன் அப்படின்னு இந்த புத்தியோட பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், பார்க்கணும். நைவ கிஞ்சித் கரோமீதி யுக்தோ மன்யேத தத்துவவிதி இத்தியாதிபிகி 5வது அத்தியாயத்துல 8வது ஸ்லோகத்துல சொல்ல போகுது. பஷ்யன் சுருண்வன் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் ஆரம்பிக்க போகுது. பார்க்கிறது, கேட்கிறது, கண்ணை எமைக்கிறது, சாப்பிடுறது, எல்லா கருமத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா நான் பண்ணல, இது நடக்குது தெரியுது அப்படின்னு எவன் பார்க்கிறானோ, யார் பார்க்கிறான், தத்துவத்தை அறிந்தவன். அப்ப இந்த விதமா பார்த்து 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 பிரம்மத்தை கர்மம் பாத்தீங்கன்னா என்ன ஆயிடும், அகர்மமா ஆகிவிடும். சொல்ற ததாச்ச தரிசயன் தத்திர தத்திர கிரியாகாரக பலபேத புத்தி உபமர்தம் கரோதி.
இந்த விதமா ஆச்சாரியர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரும்ப திரும்ப நமக்கு இந்த மொத்த பகவத்கீதையிலையும் கருமம் நம்மள்கிட்ட இல்லை, நம்ம யாருமே கருமி இல்லை, நம்ம யாரும் எந்த கருமத்தையும் பண்ணல அப்படின்னு கருமத்தை நாசம் பண்றதா கிரியா காரக பலம், கிரியா கர்மம், காரகம்ன்றது கர்மத்தை பண்றதுக்கு யூஸ் ஆகிற வேதங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம், அது அப்புறம் பலன், இது எல்லாம் வாஸ்தவத்துல பொய்யானது பொய்யானது பொய்யானது, சொப்பன மாதிரி சொப்பன மாதிரின்னு அந்தந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்லோகங்கள்ல இனி வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல காட்டுவார். அததான் இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா சொல்ற, திரஷ்டாச்ச காமிய அக்னிஹோத்ராதவ் காமோ உபமர்தனேன காமியாதி அக்னிஹோத்திர ஹானி. ஆச்சாரியார் சொல்றாரு, என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கருமத்தை ஆரம்பிச்சிட்டோம் சாமி, இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோமே என்ன ஆகும் சாமி? அப்ப நான் ஏற்கனவே நம்ம 3வது அத்தியாயத்தோட அவதாரிக்கால படிச்சிருக்கோம், 2வது அத்தியாயத்திலையும் படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம்னா, ஒரு அக்னிஹோத்திரத்தை ஒருத்தன் ஆசையோட ஆரம்பிச்சிட்டான், பாதியில கொஞ்சம் புத்தி வருது, ஆச்சாரியன் மூலமா கேட்குது, புத்தி வருது, ஐயோ நம்ம ஆரம்பிச்ச கர்மா காமிய கர்மமாச்சே, ஆனா எல்லாமே ஜென்மத்தை கொடுத்துருமே, இது பொய்யாச்சேன்னு தெரியுது அப்படின்னா அவன் காமியத்தை விட்டான்னு வச்சுங்க. அப்ப அந்த அக்னிஹோத்திரம் கர்மா தொடர்ந்து நடக்கும், ஆனா காமம் இல்லாம போயிடும். அப்ப அந்த அக்னிஹோத்திரம் என்ன, அதை ஆரம்பிக்கும் போது காமிய அக்னிஹோத்திரம், ஆனா முடிக்கும் போது அது இந்த நிஷ்காமிய அக்னிஹோத்திரமா மாறிடும். அதே மாதிரி இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணீங்களோ அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும், இப்ப புத்தி வரட்டும். என்ன வரட்டும் அப்படின்னா, நான் எதையெல்லாம் ஆரம்பிக்கும் போது காமத்தோட ஆரம்பிச்சனோ, இனி காமம் வேணாம், இது எல்லாம் பொய், இது எல்லாம் ஆபாசம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, அந்த பிரம்ம புத்தி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா, உங்களுடைய கர்மம் எல்லாம் என்ன ஆயிடும், நாசமா போய்விடும், உங்களை பந்தப்படுத்தாது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். மீதி என்னமோ நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம். ஓம் கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யः படேத் பிரயதः புமான் விஷ்ணோः பதமவாப்னோதி வயசோகாதிவர்ஜிதः. கீதாத்யஜனசீலஸ்ய பிராணாயாமபரஸ்ய ச நைவ சந்தேஹி பாபாணி பூர்வஜன்ம கிருதாணி ச மலநிர்மோச்சனம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே சகிருத் கீதாம்பசி ஸ்நானம் சம்சாரமலநாசனம். கீதாசு கீதா கர்த்தவ்யா கிமன்யை சாஸ்திர விஸ்தரைஹி யா ஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத் வினிஸ்ருதாம் பாரதாமிருத சர்வஸ்வம் விஷ்ணோ வக்ராத் வினிஸ்ருதம். கீதா கங்கோதகம் பீத்வா புனர்ஜன்மன வித்யதே. சர்வோபனிஷதோ காவः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्स सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्. एकं शास्त्रं देवकीपुत्रगीतम् एको देवो देवकीपुत्र एव. एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा. इति श्रीमद्भगवद्गीता माहात्म्यं सम्पूर्णम्. ओम श्री कृष्णाय परमात्मने नमः. श्री कृष्ण 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 कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. ओम तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु. நமஸ்காரம். இது இந்த பாவம் பண்றது கொஞ்சம் கஷ்டம், நான் அதனால தான் சொல்லியிருக்கேன், முதல்ல சிரவணம் போகட்டும், எவ்வளோ முடியுமோ இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே வரும். எவ்வளோ சின்ன சின்ன காரியங்கள்ல சமயம் கிடைக்கும் போதெல்லாம், ஏன்னா நல்ல சத்துவ குணம் இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் பண்ண முடியும். அப்ப மெதுவா சாஸ்திரத்தோட பலம் உண்டாகும். இப்ப நான் சொல்லி 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 திரும்ப திரும்ப சிரவணம் பண்ணிக்கிட்டே வரும்போது நமக்கு புரியும், வாஸ்தவத்துல இதெல்லாம் சும்மா நடக்குது நடக்குது. ஆப்ஜெக்ட் பண்ற சாமர்த்தியம் வர 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 உங்களுக்கு வந்து பாவிக்கிற தன்மை. அதனால முதல்ல வந்து எல்லாத்தையும் ஆப்ஜெக்ட் பண்ணணும், அதுதான் முக்கியமானது. நான் இல்லை நான் இல்லை, நான் வேற இது வேற, நான் வேற இது வேற அப்படின்னு பாவிக்கிறேன். அப்படி பாவிக்கும் போதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இதை இருக்க தாற்பயம் புரியும், சொப்பன மாதிரி அப்படின்னு. அதனால அது கொஞ்சம் பலம் கிடைக்கும், மெதுவா வரும். மனனம் பண்றவங்க மெதுவா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, சிரவணம் பண்றவங்க பொறுமையா இருங்க. சுவாமி இது நடக்கல அப்படின்லாம் கேட்காதீங்க, காலத்துல அது மெதுவா மெதுவா மெச்சூரிட்டி